இடிந்து விழுந்தது. ஆமென். நாம் துதிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவத்துல தடைகளும் இந்த வேளையில உடைந்து விழும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆராதிப்போம். ஆமென். சேனை அதிபன் நாம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. ஹல்லேலூயா. சேனை அதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பருக்கே அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே.
எல்லா கோணலானவைகளும் செவ்வையான பாதை. ஹalleluya hallelujah thank you Jesus. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கிறிஸ்து. ஹalleluya. அப்பா நீங்க முன் செல்வீராக ஆண்டவரே, நீங்க முன் செல்வீராக ஆண்டவரே. எல்லா கோணலான பாதைகளையும் செவ்வையாக்கி நடத்துகிற தேவன். ஹalleluya. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி தேவன் உட்பிரவேசிக்கிறார். தேவ ஜனமே, நம்முடைய தேவன் மகிமையாய் இறங்குகிற வேளையில் கைகளை தட்டி கைகளை தட்டி ஓ ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஓ நன்றி ஆவியானவரே. அப்பா நீங்க எங்களை மகிமையாய் நிரப்புகிற வேலை ஆண்டவரே. நம்முடைய தடைகளை எல்லாம் உடைத்து போடுகிற வேலை. அவன் கைகளை தட்டி ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாக செல்வீராக, ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாக செல்வீராக. அப்பா நீர் செல்லும் போது, அப்பா நீர் செல்லும் போது ஆண்டவரே வழிகள் திறக்கும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஓ வழிகள் திறக்கும். ஓ ரகவஷந்தரே ஓ ரிபகா. ஹalleluya hallelujah ஜெய கிறிஸ்து. ஓ நன்றி 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 ஆவியானவரே. கைகளை தட்டி கைகளை தட்டி ஆவியானவரே எங்களை அப்படியே நிரப்புங்க அப்பா, எங்களை ஒரு ருசியாய் நிரப்புங்க அப்பா. ஆண்டவரே மகிமைகளை நிரப்பட்ட ஆண்டவரே. ஓ சீனாய் மலையில இறங்கின மகிமைகளை நிரப்பட்ட ஆண்டவரே. ஓ ரகவஷந்தரவோ ரிகரபரபரபரப ரிபகபரபரபரப ஓ ரிகரபரபரபோ எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. அந்த மகிமைகளை நிரப்பட்டும், மகிமை நிரப்பட்ட நிரப்பட்ட ஆண்டவரே. ஓ ரகபரபரபரப ஓ ரிகரபரபரபரபரப ரிபகபரபரபரபரப ரிபகரபரபரப ரிபகரபரப ரிகரபா ரிபரபகரபரப நிரப்பட்ட ஆண்டவரே. ஒரு மகிமைகளை நிரப்பட்ட ஆண்டவரே. தடைகளை உடைத்து போடுவீராக அப்பா இந்த வேளையில இயேசுவின் நாமத்தினால. ஓ ரகவஷந்தரா தடைகள் உடைத்து போகட்டும், தடை கற்கள் உடைத்து போகட்டும். ரகவஷந்தரே ரகவஷந்தரவா. ஹalleluya ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையின் ராஜா உட்பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார் தேவ ஜனமே. அந்த மகிமையின் ராஜா ஹalleluya சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். ஹalleluya இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்தவர், நேற்றும் என்று மாறாதவர், சொன்னதை செய்யும் அளவோ நம்மை கைவிடாதவர். நம்மை ஆமென் ஹalleluya. தடைகள் எல்லாம் மாறுகிறது. விசுவாசத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துவோமா அப்பா. உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்து தடைபடுவதில்லை. ஹalleluya. ஏற்ற காலத்திலே சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. அவர் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை தேவ ஜனமே. ஒருவேளை ஆமென் ஆமென் இது இனிமேல் எப்படி நடக்கும், இது எப்படி என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லிட்டு ஆமென் யோசித்து கொண்டிருக்கலாம். அது தானாகவே வந்திருக்கலாம். இல்லை இல்லை, தேவ வசனம் கூறுகிறது அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமா, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செங்கடலே பிளந்தாரு. ஆமென். செங்கடலே பிளந்தாரு. ஆமென். அந்த எகிப்தில அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவருடைய நாம புயபலத்தால் மீட்டு கொண்டாரு. ஹalleluya ஹalleluya. ஆமென். சிங்க கபில போடப்பட்ட தானியேலுக்கு ஆமென் சிங்கத்திலிருந்து ஆமென் சேதம் வராமல் பாதுகாத்தாரு. ஆமென். நேபுகாத் ஆமென் ஹalleluya ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு எரிகிற அக்கினி ஜுவாலையில போடப்பட்ட போது ஆமென் முடிவு கூட கருகவில்லை தேவ ஜனமே. ஆமென். அவர் ஜீவன் உள்ளவர். ஓ நம் அருகிலே நம் மத்தியிலே நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். கண்மலையின் மலைகளில் ஆமென் மறைவில் அவருடைய உள்ளங்கையில் நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கீங்களா ஆண்டவரே? அப்பா எவ்வளோ அன்பாண்டவர் எங்க மேல. ஓ நன்றி அப்பா, உமக்கு நன்றி. சகலத்தையும் வார்த்தையாலே நீர் உருவாக்கினே. சகலத்தையும் நீர் உருவாக்கினே. வார்த்தையாலே நீர் உருவாக்கினே. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உம்மால் கூடாததெதுவும் இல்லை. சுவால் கூடாததெதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சகலத்தையும் அவர் உருவாக்கினவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை தேவஜனமே. ஆமென். அவருடைய கை கூறியிருக்கவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரின் கை கூறியிருக்கவில்லை. ஆமென். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. நாம் விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை ஆமென் ஆமென் ஆராதிக்கும் பொழுது ஆமென் இந்த பாடப்படுகிற வரிகளை நாம் ஆமென் கண்களை மூடியோ ஆமென் பார்த்தோ அந்த வரிகளை உணர்ந்து அந்த வார்த்தைகளை உணர்ந்து ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே விடுதலை உண்டாகும் தேவஜனமே. ஆமென். நிச்சயமாகவே விடுதலை உண்டாகும். அப்படியே நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஓ தேங்க் யூ ஜீசஸ். நன்றி அப்பா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. கூடாதெதுவும் இல்லை. உம்மால் கூடாதெதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினரின் காலத்தில் நேர்த்தியாய் சொன்னைய எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதினரின் காலத்தில் நேர்த்தியாய் சொன்னைய எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். கைகள் அவருடைய கைகள் கூறுகள் ஆமென் அற்புதம் செய்த கரங்கள். ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஆமென். குருனுடைய கண்களை திறந்த கரங்கள். ஆமென். நமக்காக அடிக்கப்பட்டு சிலுவையிலே இரத்தம் சிந்தி அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை மீட்கிற கரங்கள். ஓ ஹல்லேலூயா. ஆமென். வியாதியை எல்லாம் சிலுவையிலே சுமந்த கரங்கள். உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாதே. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாதே. அதினரின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. அதினரின் காலத்தில் நேர்த்தியாய்
தெய்வம். ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், அன்னாளுடைய ஜபத்தை கேட்டவர். நன்றி அப்பா. அப்பா எங்கள் ஜபத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைகளை தட்டி ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை உள்ளங்களை வரைந்து வைத்திருக்கீங்க ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். சர்வ வல்லமையுள்ள தேவம் அப்பா நீ எல் ஷடாய் என்கிற உங்க நாமம் ஆண்டவரே. ஆமென் 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 அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிறேன் என்கிற நாமம் ஆண்டவரே. யெகோவா ராஃபா என்கிற நாமம் ஆண்டவரே. சுகம் தருகிற நாமம் அப்பா யெகோவா. ஆமென் ஆமென் ஆமென். யெகோவா ஈரே என்கிற நாமம் ஆண்டவரே. இம்மானுவேல் என்கிற நாமம் ஆண்டவரே. எங்களோட இருக்கிற நாமம் அப்பா. உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. உங்க மகிமையின் பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உங்க பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. உங்க விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க விடுதலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜனமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். அவர் யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா நமக்கு செய்ய வல்லவர். ஆமீனகாவுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று. அப்பா எங்களால் ஒன்று கூடாது ஆண்டவரே. அப்பா எங்களால் ஒன்று கூடாது அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு திறமை இல்லை ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஞானம் கிடையாது ஆண்டவரே. எங்களால் ஒன்று கூடாது அப்பா. அவன் கைகளை உயர்த்தி அப்பாட்ட அர்ப்பணிப்போம் ஆண்டவரே. அப்பா எங்களால் ஒண்ணுமே முடியாது அப்பா ஆண்டவரே. அப்பா எங்க கையில ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையினால் நிரப்புங்க அப்பா. உங்க மகிமையினால் நிரப்புங்க ஆவியானவரே. எங்களை கைவிடாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்த்து கொள்வார், தேவை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து. நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் ஆமென். அன்னாலை களிப்பாய் மாற்றினவர். அன்னாலை களிப்பாய் இயேசுவின் நாமத்தினாலே களிப்பு உண்டாவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அப்பா உங்க பிள்ளையாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்பொழுதே பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்ட ஆண்டவரே. அப்பா பரலோகத்திலிருந்து ஒரு ஆமென் பலன் உண்டாகட்டும். ஆமென் களிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் அப்பா. உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். வந்தாலும் நம்புவேன், என்னை
யார் கைவிட்டாலும் எனது இயேசுவை அகலாத உயரமா அன்புக்கு என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிடாத தேவன், நம்மை கைவிடாத தேவன் அவர். ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை கைவிடாதவர், கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் தெய்வம், காக்கும் வல்ல மீட்பர். ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். யோபு கூறுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நம்முடைய துதி பலிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, விடுதலையோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தும் பொழுது ஆமென் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஆமென். அந்த துதிகளில் ஆமென் பிரியப்படுகிற தேவன். ஆமென். நமக்கு உண்டான நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். ஓ, நம்முடைய எல்லா தடைகளை உடைத்து போடுகிறவர். ஓ, நன்றி 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 ஆவியானவரே. அப்பா, எங்களுடைய எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றி விட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அப்பா ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்க கைகள் குறுகவில்லை, நன்றி ஆண்டவரே. எங்களை நடத்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆவியானவரே. ஓ, நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ஆமென். வேதம் கூறுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். அவர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை காத்து கொண்டிருக்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர். ஆமென். பாவி என்று யாரையும் புறம்பே தள்ளாதவர். இந்த வேளையில ஆமென், ஒருவேளை தேவ ஜனமே நம்ம அப்படியே ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. அப்பா, பரிசுத்தத்துக்கு நேராக அப்பாட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாத ஆண்டவரே. எங்களை அப்படியே பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்க கண்கள்ல, அப்பா எங்க காதுகள்ல, அப்பா எங்க வாய்கள்ல, எங்க இருதயத்தில் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள்ல ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா அநேக நேரம் ஆண்டவரே செய்தது உண்டுதான்ப்பா. ஆண்டவர், ஒரு விஷயம் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, ஒரு உங்க சித்தம் மட்டும் உண்டு ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில உங்க சித்தம் மட்டும் உண்டு ஆண்டவரே. நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா நாங்கள் அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆண்டவரே, அன்பின் அப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் ஆமென், ஒரே ஒரு ஆமென், ஆமென், ஆமென். வாய்களை திறந்து அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, உங்க கைகள் குறுகவில்லை ஆண்டவரே என்று சொல்லுவோமா? உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் கைகள் குறுகல் ஆண்டவரே. உங்க குறுகாத கரம், அற்புதங்களை செய்கிற கரம். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது, இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் விசுவாசத்தோடு ஆமென் கைகளை உயர்த்தி ஆமென் அப்பாவை பார்த்து, ஆண்டவரே உங்க கைகள் குறுகல் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஆமென். அற்புதம் செய்கிற கரம் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற கரம், எல்லா நோய்களையும் நீக்குகிற கரம்.
அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகுதியில்லாத எங்களை ஆண்டவரே தகுதியாய் மாற்றி அப்பா இந்த இடத்துல துதிக்க வைத்திரே. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்க கைகள் குறுகளப்பா ஆண்டவரே, உங்க சமூகத்தில் கெஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்க பிள்ளைகள் ஆண்டவரே, அற்புதத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. தடைகளை நீக்கி போட்டப்பா ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே களிப்பாய் மாற்றுங்க அப்பா. உங்க நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நாமத்தில் நீங்கள் எவைகளை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்பா உங்க நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடையா இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே எங்க சபையில் ஆண்டவரே, அப்பா எங்க சகோதர சகோதரிகள் மத்தியில் இருக்கிற எல்லா தடையா இருக்கிற காரியங்களும் ஆண்டவரே, அப்பா உங்க நாமத்தில் இப்பொழுதே மாறட்டும் ஆண்டவரே. மாறி போவதாகப்பா இந்த ஆராதனையில் ஒரு ஆண்டவரை விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சாட்சிகளை கேட்க கிருபை செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். விசுவாசிக்கிறோம் தேவனுடைய மகிமையை காண்பான் என்று சொன்னது போல ஆண்டவரே. அப்பா உங்க மகிமையை நாங்கள் காணப்போகிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைகள் காணப்போகிறது ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் காணப்போகிறது ஆண்டவரே. அப்பா எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே நாங்கள் காணப்போகிறோம். உங்க மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இம்மட்டும் காத்தீங்க, நன்றி. தொடர்ந்து அப்பா மீதியான நேரம் முழுவதும் கத்த பொறுப்படுத்திக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். பார்த்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாக உங்களுக்கு அறிவிக்கிறோம். அடுத்ததாக நம்ம கருத்திற்கென்று நம்ம காணிக்கை படைக்கலாம். நம்ம மத்தியில் இருக்கிற குவாயர் டீம் ஒரு பாடல் பாடுவாங்க. அப்போ நீங்கள் கருத்திற்கென்று நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம். இல்லை
தேவன் பலியானாரே. உள்ளத்தாரை தள்ளிடும் தம் உள்ளம் போல நேசித்தறினார். அல்லல்யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அது நாளும் அறியலாகுமோ? இதற்கு ஏதும் வேறில்லையே, ஏதும் வேறில்லையே. நம் படைத்த காணிக்கைக்காரன் நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ஜான்டி அவர்கள் ஆஃபரிங் ப்ரேயர் எடுப்பாங்க. அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, அப்பா மனைகள் துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா உடைய அன்பு பெரிது, உடைய கிருபை பெரிது ஆண்டவரே. ஒரு மாதத்தை கடக்க செய்து புதிய மாதத்துக்குள்ளாய் ஆண்டவரே சபை எங்களை கொண்டு வந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இன்னைக்கு கூடிவர செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷித்தமாக அப்பா இப்போ படைக்கப்பட்ட காணிகளுக்காக பாதப்படியில் வருகிறேன் ஆண்டவரே. கொடுக்க முடியாத எல்லா காரங்களும் தேவன் அப்பா தொட்டு ஆசீர்வதிக்க முடிய நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த படைப்பட்ட காணிக்கைகள் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்கு என்று நாங்கள் நேர்த்தியாய் ஆண்டவரே அப்பா ஞானமாய் செலவிட நீர் கிருபை செய்யுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றும் இயேசுவின் பேரில் ஜெபிக்கிறதல்ல பிதாவே, ஆமென். அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் கதம்ராஜ் அவர்கள் முன்பாக வந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆசீர்வதித்து ஜெபிப்பார். ప్రార్థన. మహోన్నతుడైన మా ప్రియ పరలోక తండ్రి, పరిశుద్ధ రాజ్యాధిపతి, ఇదిగోనైనా మమ్మల్ని నూతన సంవత్సరంలో మొదటి నెల క్షేమంగా ఆశీర్వాదకరంగా జరిగించి రెండవ నెల మొదటి నైనా మరి ప్రభా శనివారం ఆరాధనలోనికి నడిపించినందుకు వందనాలు. ఇంతవరకు ఈ కార్యక్రమాలన్నీ మరి తండ్రి మీ నామానికి మహిమకరంగా జరిగించినందుకు వందనాలు. ఈ సమయాన్ని మేము ప్రభా వాక్యం ద్వారా మేము బలపడటానికి, మేము నేర్చుకోవడానికి, మేము సిద్ధపడటానికి, మీ రాజ్యము కొరకు ఎదురు చూడటానికి సహాయం చేయమని యేసయ్య పరిశుద్ధ నామములో ప్రార్థన పొందుకొంచున్నాం తండ్రి, ఆమేన్. థ్యాంక్ యూ. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. செய்தியின் கடைசியில், ஆராதனை கடைசியில் நம்ம திருவிருந்துக்குள்ளே கடந்து போவோம். ரொம்ப தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போகலாம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4வது வசனத்தோர் ஆளும். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். ஆதியாகமம் 45:4. இன்னொரு தேங்க்யூம்மா. மத்தேயு 5:44. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விசை கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசும், முதல் நாமம் மகிமைப்படும்படியாய் எங்களோடு இடைப்பட்டு எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஆதியாகமம் 45வது அதிகாரம் 42லேருந்தே பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். 42 கிடையாது, இன்னும் அதுக்கு முன்னாலே போயிடலாம். 39லேருந்து யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போன காரியங்களை பற்றி எழுதியிருக்கோம். 38 அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு என்னெல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியும். 37, 38 அந்த குழிக்குள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மீதியானவர்களிடம் விட்டார்கள். அதுக்கப்புறமா அடிமையாக எங்கே இருந்தான்? போத்திபர் வீட்டில் அடிமையாக இருந்தான். அதற்கு பின்பாக சிறைச்சாலையில் போடப்பட்டான். அது கடைசியில் என்ன ஆனான்னா, அந்த தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியான பதவியில் அமர்த்தப்பட்டது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். நான் இதில் எனக்கு கொஞ்சம் உணர்த்தப்பட்ட காரியம் என்னென்னா, அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எகிப்துக்கு போகிறவர்களிடம் விற்று போட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ விற்று போட்டது சகோதரர்களை
அவன் சகோதரர்கள் மீது அவன் பாராட்டிய அந்த அன்பு ஒரு பிரதானமான ஒரு காரியமாக இருக்கிறது. சோத்திரம். அதனால தான் அந்த வசனத்தை தியானிக்கும்படியாக தேவன் இந்த நாளில் கூட நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை 45:4 மட்டும் ஒருத்தர் நிறுத்தி வாசிங்க. ம் 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 போதும் தங்கச்சி. ஹல்லேலூயா. அது நீங்கள் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். ஹல்லேலூயா. ஏன் நான் மத்தேயு 5வது அதிகாரத்தில் 44 வாசிக்க சொன்னோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்த சொல்கிறாரு யோசேப்பு அந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு வார்த்தை, நீங்கள் விற்று போட்ட அப்படிங்கும்போது யோசேப்போடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் யோசித்து பார்த்துருக்கணும். நான் என்னை அந்த இடத்துல வச்சு நான் யோசித்து பார்த்தேன். நானா டேய் என்னையா விட்டு போட்டீங்க, இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டேன் நீங்கள் அப்படின்னு இருப்பேன். அப்படி தான் நம்மளுடைய மனிதர்களாகிய நம்மளுடைய அந்த எண்ணம் இருக்குது. நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருந்தாலும், ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசித்தறிந்திருந்தாலும், பல நேரங்களில் நம்முடைய சொந்த சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்களாக இருக்கட்டும், இல்லை சபையில் உள்ளவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம புறஜாதி கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், நம்ம உடனே சொல்லுவோம். நம்ம இப்போ வந்து யோசேப்பு எந்த நிலைமையில் இருக்கிறாரு? பார்வோனுக்கு அடுத்தபடியான நல்ல உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார். சோதரம். ஹல்லேலூயா. அப்போ உயர்ந்த நிலைமையில் யோசேப்பு இருக்கும் பொழுது சொல்கிறாரு, அவரை பார்த்து நல்லா மாட்டிக்கிட்டீங்க இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா பெருமை இல்லை அந்த இடத்துல. யோசேப்பு பார்க்கும் பொழுது பார்த்தீங்களா நான் இன்றைக்கி எப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு பெருமை இல்லை. அவங்க வந்து அந்த ஒரு 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 பகைமையே காட்டாத ஒரு மனிதனாக யோசேப்பு காணப்படுறார். ஒருவேளை சொல்லியிருக்கலாம், நீங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு என்கிட்ட வருவீங்கன்னு எனக்கு தெரியும்பா சொல்லியிருக்கலாம் யோசேப்பு. ஆனால் இல்லை, அந்த வார்த்தைகள் எழுதப்படலை. ஆனால் யோசேப்போட கேரக்டரை பார்க்கும் பொழுது நிச்சயமாக யோசேப்பு அப்படி ஒரு இருதயத்தில் கூட சிந்தனையில் கூட அந்த வார்த்தைகளை சிந்தித்து பார்த்துருக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்ல போனால் வந்துட்டிங்களா மாட்டிட்டிங்களா அப்படி கூட நம்ம பேசியிருக்கலாம். ஆனால் ஒன்றுமே பேசலை. நான் யோசிச்சு பார்த்தேன், பைபிளே இல்லை அன்னைக்கு, பைபிள் எழுதப்படலை, மோசேட்ட நியாயப்பிரமாணமும் கொடுக்கப்படல. ஆனால் அந்த நாட்களில் வாழ்ந்த யோசேப்பு அவன் அப்படி கிறிஸ்து என்ன விரும்புகிறாரோ, தேவன் என்ன விரும்பினாரோ அதை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்போது நான் இந்த இடத்துல வெட்கப்பட்டேன். ஆண்டவர், இன்னும் நான் வந்து பல குணாதிசயங்களை நீங்கள் வெளிப்படுத்த விரும்புகிற குணாதிசயங்களை நான் வெளிப்படுத்தாமல் இருக்கிறேன். அப்போ என் கையில் பைபிள் இருந்தும் நான் ஒரு அவமான பாத்திரமாக நிற்கிறேனே அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். என்னால் இன்னும் அந்த காரியங்கள், இன்னும் தேவன் விரும்புகிற குணாதிசயங்களை நான் வெளிப்படுத்த முடியலை என் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே, நான் இன்னைக்கு இந்த செய்தியில் இவர் பிரசங்கம் பண்ணுறான் இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுறபடியாக இந்த செய்தி முடிந்து நான் போய் நான் என் நேசிக்காதவங்களையும் என் எதிரிகளையும் நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு எத்தனை பேர் கை உயர்த்துறீங்க? சோத்திரம் ஆண்டவர்கிட்ட. உங்களை எல்லாரையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். அவன் யோசிச்சு பார்த்தனா, he went utter humiliation. அதாவது அந்த அவமானப்படுத்துவதற்கு, தாழ்த்தப்படுவதற்கு எல்லை எது இருக்குமோ அது வரைக்கும் அவனை பண்ணிட்டாங்க யோசேப்பை. ஆனால் யோசேப்பு அதை பற்றி ஒன்றுமே நினைக்கல. அப்படியே நினச்சி பார்த்தேன். அதெல்லாம் சில வார்த்தைகள் எழுதி வச்சுருந்தேன். யோசேப்பு செல்லமாக, சிங்காரமாக எப்படிலாம் நான் வாழ்ந்தேன், என் வாழ்க்கையை அப்படி சிதைத்து நீங்கள் சீரழிச்சிட்டீங்களப்பா அப்படின்னு ஒரு சீற்று அவன்கிட்டருந்து வந்திருக்கணும். ஆனால் வரல. ஒரு மனுஷன் தானே, ஒரு நம்ம மனுஷனாக இருக்கிற நம்மகிட்டருந்து அப்படிப்பட்ட ஒரு கோபம் தான் வெளியே வரும். இல்லை, அதற்கு பதிலாக அவனிடமிருந்து வெளிப்பட்டது என்ன தெரியுமா? ஸ்நேகம். ஹல்லேலூயா. அந்த தெய்வீக அன்பு, தேவ அன்பு அவனிடம் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னொரு வார்த்தையை வாசிக்கலாம். பார்வோன்கிட்ட போய் இவன் என்ன செய்கிறான்னா, பார்வோன் கண்ட சொப்பனங்களுக்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாரு, இவர் அர்த்தத்தை சொல்லுகிறார் இல்லையா? அந்த சொல்லி முடித்த உடனே அவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு என்ன பண்ணுனா, ஒரு சரியான ஒரு மனுஷனை நீ இந்த காரியங்கள்லாம் செய்யும்படியாக நீ ஒரு மனுஷனை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த புறஜாதி ஆகிய பார்வோன் என்ன சொல்கிறான் பாருங்களேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ
பாருங்க, புறஜாதி ராஜா சொல்றாரு, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல. ஹல்லேலூயா. அப்போ தேவ ஆவியை இந்த மனுஷன் பெற்றிருக்கிறான், தேவனுடைய ஆவி இவனுக்குள்ளா வாசம் செய்கிறது என்பதை எளிதா புறஜாதி மனுஷன் தெரிந்து கொண்டார். சோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், இன்னைக்கு நான் கைதட்டி ஆராதிக்கிறேன், கண்ணீர் வடித்து ஆராதிக்கிறேன், இன்னும் பற்பல காரியங்களை நான் செய்தாலும் தேவ அன்பு நம்மிடமிருந்து வெளிப்படுத்த வேண்டும். தேவ ஆவியானவர் இருக்கிறாரு நமக்குள்ள அப்படின்னா நம்மிடமிருந்து தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவ அன்பை வெளிப்படுத்தின ஒரு தேவ மனுஷன் யோசேப்பு. ஆண்டவர் சொல்ல, உங்களை பகைக்கிறவர்களை என்ன செய்யணுமா? சிநேகிக்கணும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் யோசேப்பு எப்படி இருக்கிறார்னா கிறிஸ்துவின் நிழலாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தின ஒரு பாத்திரமாக தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது தேவ ஆவியை உடையவனாக இருந்த அந்த யோசேப்பு தேவ அன்பை தம் சகோதரர் மீது வெளிப்படுத்தினார். அப்போது தேவ ஆவியை உடையவர்களாக இன்னைக்கு இருந்தாலும், ஆவியினால் ஜலத்தினாலும் ஆவியினால் நம்ம பிறந்திருந்தாலும் நம்மிடம் அன்பு இல்லை, நம்ம சகோதரர்களுக்கு நம்ம அன்பு செலுத்தலை அப்படின்னா நம்மிடம் தேவ அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போது அந்த தேவனிடம் அன்பு வைத்திருந்த யோசேப்பு தன் சகோதரரிடமோ அதை என்ன பண்ணார்னா தாராளமாய் வெளிப்படுத்தினார் தான் சொல்ல முடியும். ஒரு இடத்துல கூட யோசேப்பு அவங்க சகோதரர்களை பார்த்து ஒரு கோபமான வார்த்தையை சொன்னதாக பைபிளில் நம்ம பார்க்க முடியலை. ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3:17, 1 யோவான் 4:20, 1 யோவான் 4:21, 1 யோவான் 3:17 வாசிங்க. இல்லை, 1 யோவான் 3:17. பாருங்க, ஒரு உலக ஆசை எல்லா பொருளையும் வைத்திருந்து தன்னோட சகோதரனுக்கு ஒரு குறைவு இருக்குன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய கொடுக்காம தன் இருதயத்தை அடைத்து கொண்டா அவனுக்குள்ள தேவ அன்பு இருக்காதுன்னு சொல்றாரு. 4:20. ம் 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 ஆமாம். பாருங்க, இன்னொரு இடத்துல சொல்றாரு யோசேப்பு தன் சகோதரரோட பேசும் பொழுது, நான் எப்படிப்பட்டவன்னா தேவனுக்கு தேவ பயமுள்ள மனுஷன் அப்படிங்கிறாரு. நான் நினைக்கிறேன் 46 ஒரு நிமிஷம் நான் எடுத்துறேன். எதுமா எடுத்தாச்சா? ஜீசஸ். நான் அதை வாசிக்கிறேன் பின்னால் வரும் பொழுது. தன் சகோதரன் சொல்கிறாரு, நான் தேவனுக்கு பயந்த மனுஷன் அப்படின்னு யோசேப்பு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அப்போது தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனம்னா ரெவரண்ட் ஃபியர் அப்படிங்கும்போது தேவனிடம் அன்பு செலுத்துகிற மனுஷன். அப்போது தேவனோட அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு தன் சகோதரனிடம் அன்பு செலுத்தாமல் இருக்கிற மனுஷன் என்ன எப்படி எழுதப்பட்டிருக்கிறான்? அவன் பொய்யன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போது தேவ ஆவியை பெற்றவன், தேவ பயமுடைய ஒரு மனுஷன், நிச்சயமாக அவன் இருதயத்திலிருந்து அன்பு எப்படி வரும்னா பொங்கி வழியக்கூடியதாக இருக்கும், நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கும். சோத்திரம். எல்லா சூழ்நிலைகளையும் இந்த இடத்துல அவரோட சகோதரர்கள் யோசேப்பு மகிழ்ச்சி அடையும்படியாக, யோசேப்பு மிகுந்த பலன்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு காரியத்தை செய்யல, யோசேப்புக்கு விரோதமான காரியத்தை செய்திருக்கும் பொழுதும் அவனிடமிருந்து வெளிப்படுவது தேவனுடைய அன்பா இருக்கிறது. ஆனால் மனுஷர்களாக நம்ம எப்படி இருந்துருவோம், நான் எப்படி இருந்துருவேன் அப்படின்னா, நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா, நமக்கு நன்மை கிடைக்கும் பொழுது என் இருதயத்திலிருந்து அன்பு வந்துடும், எனக்கு தீமை கிடைக்கும் பொழுது அன்பு வெளிப்படுவது ரொம்ப குறைவாக தான் காணப்படும். பல நேரங்களில் அது இல்லாமையும் போகக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம். ஹல்லேலூயா. அப்போ எல்லா ஆசிகள் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா சகோதரனுக்கு இரங்கலாட்டி நமக்குள்ள அன்பு இல்லை அப்படின்னு பார்த்தோம். முதல்ல. ரெண்டாவது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன்னு சொல்லி சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தேவனிடத்தில் நிச்சயமாக அன்பு செலுத்த முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ தேவ ஆவியின் வழிநடத்துதல்,
பார்வோன் சொல்றான் தேவ ஆவியை பெற்ற மனுஷன். அப்ப தேவ ஆவியை பெற்ற மனுஷன் தேவ ஆவியினால என்ன செய்யப்படுறான்? வழிநடத்தப்படுகிறான். சோதரம் அல்லேலூயா. ஆனா தேவ ஆவியை பெற்ற நம்ம இன்னைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய மாம்சத்தாலே வழிநடத்தப்பட்டு படுகிறோம். சோதரம் எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? எவ்வளவு நேரங்களில் நம்ம ஆண்டவர் அறிவுரைகள்லாம் விட்டுட்டு வசனத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம சுயமாக சில காரியங்களை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டிருக்கோம். அப்போ மாம்சத்தின் நிமித்தம் அந்த காரியங்களை செய்கிறவர்களாக நம்ம அநேக நேரங்களில் இருப்பது நமக்கு தெரியும். ரோமர் 5:5 சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். சோதர் அப்போ அன்பு நம்ம உள்ளத்தில் இருக்குது அப்படின்னா அது தேவ ஆவியாலே ஆகியிருக்கிறது. அப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். சோத்திரம் அல்லேலூயா. அப்போ அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோமா? அந்த அன்பை வெளிப்படுத்தினா தான் நம்ம ஆவியினாலே செயல்படுகிறோம், இல்லாட்டி நம்ம மாம்சத்தினாலே நம்ம செயல்படுகிறோம். அல்லேலூயா. இப்போ யோசேப்பை பார்க்கும் பொழுது துளி கூட அவன் மாம்சத்தால் நடத்தப்படாத மனுஷனாக இருக்கான். அல்லேலூயா. அதுவும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே இருந்த ஒரு மனுஷன் துளி அளவு கூட அவன் மாம்சத்தால் நடத்தப்படல. நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போனோம், இல்லை ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது வரைக்கும் பல காரியங்கள் நான் மாம்சத்தினால் நான் நடத்தப்பட்டிருக்கலாம், இல்லை நான் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ தன் மீது பொறாமை கொண்டு தன்னை பகைத்து தன் வாழ்வை அவன் அந்த யோசேப்போட வாழ்க்கையை சிதைத்து சீரழித்த தன்னுடைய சகோதரர்களிடம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தின அந்த தேவ ஆவியுடைய மனுஷன் என்ன காரியம் செய்தான் அப்படின்னு 3 காரியங்களை பார்த்து நம்ம முடிப்போம். சோதரம் அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணான்னா, அவன் விசாரிக்கிறவனாக இருந்தான். விற்று போடப்பட்டாலும் விற்று போட்டவர்களை விசாரிக்கக்கூடிய மனுஷனாக இருந்தான். சோதரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 43:7, 43:27. அதற்கு அவர்கள், அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விவரமாய் விசாரித்தான். 27. பாருங்க, இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தேசத்தில் பஞ்சம் மிக கொடியதாயிருச்சு. அந்த சொப்பனத்தின்படியாக, பார்வோனுக்கு நடந்த சொப்பனத்தின்படியாக. அப்போ முதலாவது தானியம் வாங்க வர்றாங்க, தானியம் வாங்கிட்டு திருப்பி போயிட்டாங்க. திருப்பி 2வது தடவையும் அவர்கள் கடந்து வர்றாங்க. அப்போ அவங்க கேட்கக்கூடிய காரியம் என்ன இருக்குன்னா, அந்த 5வது வசனம் 7வது வசனம் 43:7 தானே வாசிங்க. அதற்கு அவர்கள், அந்த மனிதன் உங்கள் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா? உங்களுக்கு இன்னும் ஒரு சகோதரன் உண்டா என்று எங்களையும் எங்கள் வம்சத்தையும் குறித்து விபரமாய் விசாரித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. விசாரித்தல் அப்படிங்கிறது இந்த இடத்துல இன்கொயரி அப்படின்னு போட்டுருக்குது. அவன் அதை கேட்டு அறிந்து கொள்கிறான். சில இடங்களில் ஹி செட் அப்படின்னு இருக்குது. ஆனால் விசாரித்தல் அப்படின்னா கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அக்கறை காட்டுவது தான் விசாரித்தல். ஒரு மனுஷன் இருக்கிறாரு, பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நம்ம கடந்து போகிறோம், நம்மளை யாராவது விசாரிக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. நம்ம அவரோட போய் விசாரிக்கும் பொழுது, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஒரு புதிதாக ஒரு நபர் வர்றாரு, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஊரில் நல்லா இருக்கிறாங்களா? எத்தனை குழந்தைங்க? இதெல்லாம் நம்ம விசாரிப்பது உண்டு. ஊருக்கு போயிட்டு வர்றோம். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தோடனே அப்பா அம்மாலாம் நல்லா இருக்காங்களா, அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா இருக்காங்களா, இதை கேட்பது வழக்கமாக இருக்குது. அப்போ விசாரிக்கும் பொழுது என்ன நடைபெறுகிறதுனா, அன்பு பரிமாறப்படுகிறது. அல்லேலூயா. ரோட்டில் எத்தனையோ பேர் போகலாம் வரலாம், ஆனால் ஒரு மனுஷனை விசாரிக்கும் பொழுது நம்ம மீது என்ன பண்ணுறோம்? அக்கறை காட்டக்கூடிய ஒரு சுபாவம் நம்மிடம் வந்து வெளிப்படுகிறது. சோத்திரம். ஏன் இதை யோசிச்சு பார்த்தோன்னா, நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. நம்ம எல்லா காரியங்களையும் தேவன் விசாரிக்கிறவராக. யோசேப்பும் அதே போல தன் எதிரிகள் நினைக்கல. எப்போ நம்ம தேவனை பாருங்க, தேவன் எப்பொழுது நம்ம மீது அன்பு கூர்ந்தார், எப்பொழுது நமக்காக அடிக்கப்பட்டார்னா, நம்ம அவருக்கு உறவினர்களாக இருக்கும்போது அவர் அடிக்கப்படல, நம்ம நண்பர்களாக இருக்கும்போது அடிக்கப்படல, நாம் அவரோடு சமாதானமாக இருக்கும்போது அடிக்கப்படல, நம்ம அவர் சத்துருக்களாகவும் அக்கிரமக்காரராகவும் எதிரிகளாகவும் இருக்கும்போது தான் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருந்தோம் இன்னைக்கு நம்மளை விசாரிக்கக்கூடிய தேவனாக இருக்கார் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்போ யோசேப்பு அதே காரியத்தை, இன்னைக்கு எவ்வளவோ காரியத்திற்கு மனைவியை கணவன் விசாரிக்காமல் இருக்கும். என்னம்மா நல்லா இருக்கியாம்மா, உடம்புக்கெலாம் நல்லா இருக்கா, சரி நல்லா சாப்பிட்டியாம்மா, இதெல்லாம் யாராவது கேட்குறோமா? இல்லை மனைவி கேட்குறாங்களா?
என்னங்க சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் பேர் கேட்குறீங்க, நீங்கள் நம்ம சர்ச்சில் இருக்கவங்களாம் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். சோத்திரம். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியாக சிரிப்பாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆஃபீஸ் போன ஹஸ்பண்டை கூப்பிட்டு என்ன சாப்பிட்டீங்களா? அங்கே ஹஸ்பண்ட் அங்கேருந்து என்னம்மா சாப்பிட்டியா? ஆனால் நம்ம இப்படி கேட்போம், என்னம்மா சாயந்தரம் என்ன செஞ்சு வச்சுருக்க? உடனே அவங்க ஆமாயா வேறு வேலையே இல்லை, வா பார்த்துக்கிடும். அப்படியா? இல்லை இல்லை, எல்லாரும் அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருக்கீங்க. சோத்திரம். ஒருத்தர் மேலே ஒருத்தர். அப்போ ரிக்வெஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் டு கேதர் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் தேர் ஃபேமிலி. அப்போ அவனுடைய ஃபேமிலியை குறித்து தெரிந்து கொள்வதற்காக, ஏன்னா கேர் பண்ணுவதற்காக அதை விசாரிக்கக்கூடிய அந்த யோசேப்பு. ஹல்லேலூயா. ஒரு நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு நான் என் தம்பிக்கும் எனக்கும் ஒரு சின்ன பகை, என் தம்பி எனக்கு பிடிக்காத செஞ்சுருந்தானா ஒருவேளை நான் விசாரிப்பேனா? இல்லை, ஒருவேளை ஒரு 2 நாள் கழித்து விசாரிக்கலாம், இருக்கலாம், இல்லை ஒரு 10 நாள் கழித்து விசாரிச்சுக்கலாம். இப்படிலாம் யோசிச்சு பார்த்தேன். ஒருவேளை எனக்கு பிடிக்காத பேசியிருந்தானா ஒரு வாரம் கழிச்சு அவன்கிட்ட பேசுவோமே, அவன் நம்மளை இப்படி பேசிட்டானே இப்படின்னு நமக்கு எண்ணம் வரும். வந்திருக்கா யாருக்காவது? இப்படி வந்து இந்த விசாரிக்காமல் யார் இருக்கீங்களா? நீங்கள் யாரை விசாரிக்காமல் இருக்கிறீங்களோ அவங்கள விசாரிங்க. அல்லேலூயா. நான் பலரை கேள்விப்படுறேன், எங்கள் அப்பாவை மட்டும் பேசுறதை நிப்பாட்டேன் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லுவது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என் அண்ணன் தம்பி உள்ளலாம் பேச்சு நிப்பாட்டிட்டேன். இல்லை 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 இல்லை. அல்லேலூயா. விசாரியுங்கள். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சோதரம். பைபிளை படிச்சுட்டு நம்ம விசாரிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டோம் நாம் எங்கே நடக்கிறோம்? இருளில் தான் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். சோதரம். எத்தனையோ பேருக்கு மனசில் கசப்பு இருக்கும், எத்தனையோ பேருக்கு இந்த கசப்பானது இந்த விசாரித்தலை நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, ஒரு தீர்மானம் இருக்கணும், இல்லை என்னை அவங்க அவமானப்படுத்தினாலும் நான் அவங்கள விசாரிப்பேன். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நான் விசாரிப்பேன் அப்படின்னு. விசாரியுங்கள், அங்கே பெரிய சமாதானத்தின் நதி புரண்டோடும். நிச்சயமாக அந்த இடத்துல ஆசீர்வாதம் காணப்படும். அல்லேலூயா. தன்னை வெறுத்தவர்களை அவன் என்ன பண்ணுறான்? ஒரு கெட்ட செயலுமே யோசேப்பு செய்யலை. அவங்களுக்கு விரோதமாக ஒன்றுமே செய்யலை. யோசேப்பு செஞ்ச நல்ல காரியம் என்னன்னா, தன்னுடைய சகோதரர்களாம் செய்கிற தவறுகளை தன் தகப்பன்னு சொல்லி கொண்டு இருந்தான். அவ்வளோதான். அல்லேலூயா. குற்றம் அறியாத யோசேப்பை குழியில் போட்டு விட்டாங்க. சொப்பனங்கண்டு நான் இது மாதிரி சொப்பனங்கண்டேன்னு சொன்னவனை என்ன பண்ணிட்டாங்க? குழியில் போட்டாங்க, விற்று போட்டாங்க. சோத்திரம். ஒன்றும் செய்யாத அந்த யோசேப்பு அவர்களை என்ன செய்தான்? விசாரித்தான். அல்லேலூயா. அப்போ தேவ ஆவியை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம் அப்படின்னா எல்லாரையும் விசாரிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. புறக்கணிச்சிடவே கூடாது. நம்மளால் முடிந்த அது வசனம் சொல்லுது, கூடுமானவரை எல்லாரோடும் எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. அல்லேலூயா. போராடியாவது சமாதானமாக இருங்க. இன்றைக்கி என்ன சொல்ல மாதிரி இருக்குது, கொஞ்சம் பேர் கணவன் மனைவிக்குள்ளேயே சமாதானம் இல்லாமல் இருக்குது. இல்லை 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 இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைங்க, ரொம்ப பிள்ளைங்க எனக்கு தெரியும், அந்த கல்யாணம் முடிந்து கொஞ்ச நாளில் பெற்றோர்களோட பேசாமல் போனவங்கள எனக்கு நன்கு தெரியும். நண்பர்களில் காரணமே இருக்காது. அவங்க பேச்சை நிப்பாட்டிட்டு அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அவங்க தனியாக அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களா இருக்கிறத நான் கண்டுகொண்டு தான் இருக்கிறேன். இல்லை, சொல்லணும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு எதிரானவர்களை நான் விசாரிப்பது தான் கிறிஸ்துவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவின் பிள்ளையாக நான் காணப்படுவேன் அப்படின்னு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல போனா, அப்படி செய்யும் பொழுது தான் நம்ம பரலோகத்தில் இருக்கிற நம்ம பிதாவுக்கு எப்படி இருக்கிறோம்? புத்திரர்களா இருக்கிறோம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்களேன். 5:44. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்படி செய்யும்போது உங்களது பரலோகத்தில் உங்களுக்கு பிதா எப்படி இருக்கிறாரா? பிதாவின் புத்திரர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ யோசேப்பு தேவ ஆவியுடைய தேவ புத்திரன். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? இன்றைக்கி நம்மளே ஒரு கேள்வியும் கேட்டு, இல்லை நானும் யோசேப்பை போல வேதத்தை கையில் வைத்து அனுதினமும் வாசித்து அனுதினமும் தியானித்து ஒவ்வொரு வாரமும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மெசேஜாவது கேட்டு இதை மனப்பாடமாக நான் என் மண்டையில் பதிந்து வைத்திருக்கிறேன்னா, இன்னும் தேவ ஆவியை பெற்றிருக்கிறேன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த யோசேப்பை விட அதிகமாக நான் அன்பு செலுத்த வேண்டும், விசாரிக்க வேண்டும். சோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா விற்று போட்டவர்களை விசாரித்த யோசேப்பு.
ரெண்டாவதாக விரோதித்தவர்களை என்ன பண்ணானா பராமரித்தான் அந்த யோசேப்பு. அல்லேலூயா. ஆதியாகமம் 45:11 50:21 வாசிங்க. 45:11 50:21. அங்கே உம்மை பராமரிப்பேன். 50:21. இது வந்து அப்பாவோட சொல்றாரு, யாக்கோபோட. 50:21. பாருங்க, அந்த இடத்துல யாக்கோபு வந்து எகிப்துக்கு போயிருக்கிறாரு, யோசேப் பக்கத்தில் இருக்கிறாரு. நான் உங்களை எல்லாம் பராமரிப்பேன்னு சொல்றாரு அப்பாவோட. ரெண்டாவது, இந்த இடத்துல யாக்கோபு இறந்து போயிட்டாரு. யாக்கோபு இறந்து போனோடனே இவங்களுக்குலாம் பயம், அண்ணன் தம்பிகளுக்கு, ஐயோ அப்பா இறந்து போயிட்டாரு, கண்டிப்பா இவன் நமக்கு விரோதமாக செயல்படுவான் அப்படின்னு. அப்போ அவங்க பயத்தை புரிந்து கொண்டவன் அவன் சொல்றான், பயப்படாதிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த எல்லார்ட்டையும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பிரதான வார்த்தை என்ன சொல்லுவா தெரியுமா? பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. இந்த இடத்துல யோசேப்பு பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் யோசேப்புக்கு இல்லை, ஆனா பாவத்தை மன்னித்த மனுஷனாக காணப்பட்டார் அந்த இடத்துல. அல்லேலூயா. அந்த இடத்துல எழுதலை அவன் பாவத்தெல்லாம் குறையெல்லாம் மன்னிச்சிட்டப்பா நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு இல்லை. அவர் நிச்சயமாக அந்த இடத்த அவங்கள மன்னிக்க போய் தான் அவர் சொல்ல முடியுது, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேருடைய நமக்கு விரோதமாக நடந்தவங்கள எத்தனை பேர் நம்ம மன்னித்திருக்கிறோம்? அதாவது மன்னித்துட்டேன்னு வாயில சொல்லுவோம், ஆனா உள்ள ஒரு கமா இருந்துட்டே இருக்கும். பரிபூர்ணமான மன்னிப்பை கொடுத்தன. ஏன்னா பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த பூரண அன்பு நம்மகிட்ட வெளிப்படணும் அப்படின்னா நான் மன்னித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அண்ணன் தம்பியை மன்னிங்க, அக்கா தங்கச்சியை மன்னிங்க, அப்பா அம்மாவை மன்னிங்க, மாமனார் மாமியாரை மன்னிங்க, இன்னும் குழந்தையால் குழந்தனை மன்னிங்க, எல்லாரும் மன்னிங்க. அங்கு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படும். ரொம்ப பேர் மன்னிக்க முடியாமல் இருப்போம். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தங்க பேட்டி எடுக்க வராங்க. இவர் ஸ்கூட்டரில் உட்காந்துருக்காரு, மனைவி பின்னால் இருக்குது. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இது பாப்புலராக இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே பேட்டி எடுத்தோன்னே, நீங்கள் மறக்க முடியாத நபர் யார் அப்படின்னு கேட்டாங்க அவர்கிட்ட. என் வாழ்நாளில் மறக்க முடியாத நபர் என் மாமனார் அப்படின்னாரு. பின்னால் அந்த மனைவி பயங்கரமான சந்தோஷம் அவங்களுக்கு. என்ன அப்படின்னா 38 வருஷம் அவங்க என் மனைவியை வளர்த்தாருங்க, ஆனால் 5 வருஷம் என் கூட இருக்காரு பாருங்க அப்படின்னு. ஒன்று மனைவி கோவம் வந்துருச்சு, டமான்னு இறங்கி வந்து முன்னால் வந்து நின்னா. அவங்க இவர் எஸ்கேப் அப்படின்னு வண்டியை இவர் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டார். மனைவி இறங்கி இருந்தாங்களா, எஸ்கேப் போயிட்டார். நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, அநேகரை மன்னிக்க முடியாத சூழ்நிலை நம்ம காணப்படுவது இந்த நாட்களில் நிச்சயமாக இருக்கிறதா இல்லையா? சபையிலே சிலவங்களை மன்னிக்க முடியாமல் போயிடுதுல்ல. சபையிலே சிலர் முதல்ல விசாரிக்க முடியாமல் போயிடுது. பிரைஸ் லார்ட் கூட சொல்ல முடியாமல் போயிடுது சபையில். மன்னிக்க முடியாமல் போயிடுது சபையில். இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா கடைசி நாட்களில் அன்பு என்ன செய்யுமா? தணிந்து போகுமா. அது சபையில் தணிந்து போகும், குடும்பத்தில் தணிந்து போகும், ஒரு கூடமாக ஒரு குழுவில் தணிந்து போகும். அப்போ நாம் இந்த நாட்களில் அன்பு அதிகம் பாராட்டக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும் என்று தான் தேவன் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். அதற்கு தான் பைபிளில் அநேக வேத பாத்திரங்களை நமக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்காரு. அவங்க எப்படிலாம் செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும், படித்து அதன்படி நடக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பு என்ன செய்யணும்? பெருக்கெடுத்து ஓடணும். சோதரம் வீட்டில் போய் கணவன் மனைவி அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டும். சகோதர சகோதரிகளுக்குள்ள அன்பு இன்னும் அதிகமாகட்டும். அல்லேலூயா. அப்போ விரோதித்தவர்களை அவர் என்ன செய்யதான் பராமரித்தார். இந்த இடத்துல பயந்தவங்களை பார்த்து பயப்படாதீங்க, நான் உங்களை மட்டும் பராமரிக்கன்னு நினைக்காதீங்க, உங்களுடைய பிள்ளைகளையும் பராமரிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு பழிக்கு பழி வாங்கன்னு அந்த பங்காளிகள் பிள்ளைகளெல்லாம் வெட்டி போடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் நடக்குது. கொண்டு போட்டுறாங்க, அடித்துடுறாங்க, ஏதாவது பண்ணிடுறாங்க அவங்களுக்கு. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தன் இருதயத்தில் வந்த எல்லா கசப்புகளையும் நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த கசந்த மாறா எப்படி மதுரமாச்சுன்னா, அவன் மோசே அந்த செடியை தூக்கி போட்டதுனால அது நான் மதுரமாயிருச்சுன்னு நான் சொல்ல வரல. அந்த செடிக்கு அந்த தண்ணீரை அந்த மதுரமாக மாற்றக்கூடிய அந்த கசப்பை நீக்கக்கூடிய தன்மை இருந்திருக்குது. நான் அதை விட என்ன நினைக்கிறேன்னாக்க, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல அந்த கசப்பை எப்படி மாற்றினா மதுரமாக மாற்றியது.
ஹல்லேலூயா. நான் அப்படி தான் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம எல்லா கசப்புகள் இருதயத்தில் கடந்து வந்திருந்தாலும், வாழ்க்கை அதாவது அவமானத்தின் உச்சத்திற்கு யோசேப்பு நடத்தப்பட்டிருந்தாலும், அவன் என்ன பண்ணுறான், அவர்களை என்ன பராமரிக்கக்கூடிய ஒரு இருதயம். அது எல்லாமே நான் நினைச்சு பார்த்தேன், அந்த கசப்பெல்லாம் மாறி மதுரமாக மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஒருவேளை நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன், வசனம் சொல்லுது, கோபம் வந்துருச்சா, ஏதாவது கோபப்பட்டீங்களா, அந்த சாயந்தரம் படுப்பதற்கு முன்பாக, அந்தி சாய்வதற்கு முன்பாக என்ன செய்யணும், நீங்கள் சமாதானமாயிரணும் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் எத்தனை நாட்கள் நம்ம வைராக்கியம் பாராட்டி நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள வைராக்கியம் இன்னும் எவ்வளோ இருக்குது. அவள் அப்படி செஞ்சால, அதான் நான் இப்படி செய்கிறேன், இவன் இப்படி செஞ்சால, அதான் நான் இப்படி செய்கிறேன். நான் கடந்த நாளில் ஊருக்கு போயிருக்கேன், எங்கள் பாஸ்டர் சர்ச்சில் பிரசங்கம் முடிச்சு நான் நின்று இருக்கிறேன். அவங்க ஒரு குடும்பம் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஒரு வேளை சொன்னேன்னா திருப்பி தேஞ்ச பிளேட் மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்லிடாதீங்க, கேட்டுக்கோங்க. அந்த ஒரு குடும்பம் வந்தாங்க, ரொம்ப வேண்டிய குடும்பம். அந்த பாப்பா எனக்கு நல்லா தெரியும். அவங்கள 5 பிசாசுகள்லேருந்து அங்கே விரட்டப்பட்ட ஒரு பாப்பா. அவள் கல்யாணம் முடிஞ்சிருக்கிறா. அவள் ஹஸ்பண்ட் லாயரு. வந்து பேசிகிட்டே இருந்தா, நல்லா பாடுறேம்மா, நல்லா ஜப கூட்டெலாம் நடத்துறியாமல இப்போ நீ பாச சொன்னார் அப்படின்னு பேசியிருக்கும்போது, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பின்மாரத்தில் போயிட்டேன் அங்கிள், இப்போ தான் கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வந்திருக்கேன். ஏம்மா என்னம்மா நீ இப்படி எப்போ பார்த்தாலும் பின்மாரத்தில் போயிட்டு வந்துட்டே இருக்கிறியே. அவள் அடிக்கடி இப்படி தான் சொல்லுவாள், இப்படிலாம் இருக்கக்கூடாது, நீ வந்து ஒரு நிலைவரமான ஆவியை உடையவளாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு மனைவியெல்லாம் கணவனை எப்படி கூப்பிட்றாங்க, டே இங்கே வா, யுவராஜ் இங்கே வா, எத்தனை பேர் கூப்பிட்றோம். இது நாகரிகமாக போச்சு. எனக்கு மன்னிச்சு கொள்ளணும், துப்பணும் போல இருந்துச்சு, துப்புனா மைக்கு எச்சாயிரும், அடுத்தவங்க பயன்படுத்த முடியாது. இது அநாகரிகம். நாகரிகம் சொல்லிட்டு நம்ம அநாகரிகம். என் மனைவி கேட்டாங்க, நீ வான்னு உன்னை கூப்பிடுவேன், அதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாங்க. வாங்க போகணும் கூப்பிடு. ஃபஸ்ட்டு டே. ஏன் தெரியுமா, மரியாதை என்பதை, கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும். சரி, மனைவி எப்படி கூப்பிட்றாங்க, கணவன் எப்படி கூப்பிட்றான், கணவன் கேவலமாக கூப்பிட்றான். இதை பார்த்து பிள்ளை வாடா யுவராஜுங்குது. இங்கே அபுதாபியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் வீட்டுக்கு போகிறேன், அவர் இறந்துட்டார் பாவம், என் மனைவியோட கிளாஸ்மேட்டு. சொல்லேப்பா வாடா அப்படின்னா, என்கிட்ட சொல்லி என் பிள்ளை சொல்லியிருந்தானா அப்போ தான் கண்டிப்பாக ஒரு பல்லு உடஞ்சிருக்கும். அதுக்கான பிள்ளைய போட்டு அடித்து கொள்ளுங்கன்னு இல்லை, நெவர் அல்லவ். கணவனுக்குரிய மரியாதையை கணவன் கொடுக்கணும், மனைவி கொடுக்கணும். மனைவிக்குரிய மரியாதையை கணவன் கொடுக்கணும். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள கனத்தை கொடுக்கணும். சோத்திரம். அநாகரிகத்தில் போயிட்டு இருக்கோம், நாகரிகம் நினச்சிட்டு. சாரி, நீங்கள் ஒரு வேளை என்கிட்ட வந்து பாஸ்டர் என்ன இப்படி சொல்லிட்டாரு, ஐ டசன்ட் கேர் அபவுட் இட். ஏன்னா நம்ம யாருங்கிறது நம்ம முதல்ல நன்கு தெரிந்திருக்க வேண்டும். சோத்திரம். முதல்ல நம்ம தமிழன். அதுக்கு பிறகு அது என்னோட தமிழனை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க. நமக்குன்னு சில பண்பாடுகள் இருக்குது. 2வது ஆண்டோட பிள்ளை இது இன்னைக்கு ஃபேஷன். யுவராஜன் என்னை கூப்பிடுறது ஃபேஷன் வெளியே. நான் அப்படி நினச்சேன், போச்சு எல்லாமே அப்படின்னு நினச்சேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அங்கெல்லாம் போனோம், எங்கெங்கேயோ போயிட்டு வந்துட்டோம். அப்போ பிள்ளைகள் அந்த பிள்ளை சொல்கிறா, அவர் சொன்னேன், ஏம்மா பாடா போடான்னு பேசுகிறாங்கம்மா, அப்படிலாம் இருக்கிறீங்கம்மா உடனே அப்படி சொல்லு அழுதா அந்த பிள்ளை. பக்கத்தில் ஒரு பிரதர், அவர் இங்கே இருந்துட்டு ஊருக்கு போனவர், ஏம்மா பாஸ்ட் மூலமாக ஆண்டவர் பேசிட்டே இருக்கா, என்னம்மா அப்படின்னா, இதான் கொஞ்சம் நடந்துச்சு, இப்போ தான் அதெல்லாம் நிப்பாட்டியிருக்கோண்ணா. அந்த பிள்ளை நான் பாட்டில் பேசியிருக்கேன், அதான் அங்கே நடந்திருக்கு அவங்க வீட்டில். அல்ல, நம்ம தீர்க்க தரிசனமாக சொல்லலை, கர்த்தர் நம்மளோட அறிவுரைகளை இப்படி தான் சொல்லுவார். நம்ம ஒரு எல்டர் வராரு, ஒரு ஆவிக்குரிய சகோதரன் வராரு, சகோதரி வரான்னு அவங்க மூலமாக தான் ஆலோசனை கொடுப்பாரு. அந்த ஆலோசனை கேட்டு நடந்தால் நமக்கு நலம், கேட்காமல் நடந்தால் சொல்கிறவனுக்கு நலம், அவனுக்கு ஒன்றும் நஷ்டமே கிடையாது. ஹல்லேலூயா. சோதரம். அப்போது தன் பிள்ளைகளையும் கவனிக்கக்கூடிய, உன் பிள்ளைகளையும் நான் கவனிப்பேன். ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்கிறான், நான் உன்னை பராமரிப்பேன், உன்னை போஷிப்பேன், உன்னை தாங்குவேன். எதுக்குன்னா, ஐ வில் ஃபீட் தி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு இன்னும் அநேக வார்த்தைகள், ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் உன்னை என்ன செய்யனா, பராமரிப்பேன், தாங்குவேன், உன்னை ஆதரிப்பேன். இப்போ விரோதித்தவர்களுக்கும் உதவி செய்து விரோதித்தவர்களையும் தாங்கின யோசேப்பா இருக்கிறாரு. சோத்திரம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்கள் பகையாளிகளுக்கு, அதாவது உங்கள் விரோதிகளுக்கு யாராவது உதவி செஞ்சுருக்கீங்களா? அப்படி செஞ்சவங்க கை தூக்குங்க பார்ப்போம். சோத்திரம். உங்கள் பேர் தம்பி? தாகிர். வெரி குட். வேறு யாரும்? ஜூலின் செஞ்சுருக்கியாம்மா? சோத்திரம். வேறு தம்பி பெஸ்கி. சோத்திரம். செஞ்சுருக்கியா தம்பி? மறந்து வச்சா அவனுக்கு. சோத்திரம். அப்போ ரொம்ப பேருக்கு செஞ்சுருக்காம மறந்து வச்சா அவனுக்கு. சோத்திரம்.
அதாவது நம்ம பகையாளிகளுக்கும் நம்ம உதவி செய்யக்கூடிய இருக்கணும். ஏன்னா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பகையாளிகளை பார்த்து சொல்கிறாரு, இவங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரை, ஹல்லேலூயா, அடித்து கொண்டவங்களை பார்த்து மன்னிங்க ஆண்டவரை. யோசேப்பு அப்படியே செய்து காட்டின ஒரு மனிதனாக இருக்கிற ஆண்டவரை சொல்லிடுவோம். அவர் ஆண்டவர் அதனால் செய்ய முடியும். ஆனால் யோசேப்பு சாதாரண மனுஷன், அவனுக்கு விரோதமாக இருந்தவங்களையும் அவன் உதவி செய்தானே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், சில காரியங்கள்லாம் எழுதி வச்சேன். ஆதியாகமம் 37:24 பாருங்களேன். 37:24. ம், 37 வாசிமா. பாருங்க, அவனை எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த குழிக்குள்ள போட்டாச்சு. தண்ணி இல்லாத என்ன சொல்லுவோம், ஒரு பொட்டை கிணறு அப்படிமா, நம்ம தண்ணி இல்லாத கிணறுக்கு அந்த அந்த குழிக்குள்ள போட்டோம். அவன் சொல்லியிருப்பான், இவங்களை பார்த்த உடனே அடுத்து வந்து நிற்கிறாங்க, ஐயா ஏதாவது கிடைக்குமா தானியம் சாப்பாடுக்கு. இவன் கண்டுபிடிச்சான். யோசேப்பே அவர்கள் அறியவில்லை, ஆனால் யோசேப்பு கண்டு கொண்டான், இவன் தான் நம்மளுடைய சகோதரர்கள் அப்படின்னு. பார்த்தோன்னே நானா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா, இல்லை குழியில் போட்டு கொல்ல பார்த்தே இல்லை டவார்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வந்து முன்னால் நிற்கிறிய, இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு எவ்வளவு இளக்காரமாக நான் பேசியிருப்பேன் அவங்கள பார்த்து. சகோதரர்கள் பார்த்தானா யோசேப்பு அப்பவும் அவங்கள என்ன செய்யறானா, அவர்களை பராமரிக்கும்படி அவர்கள் தேவைகளை சந்தித்த ஒரு மனுஷனாக தான் இருக்கிறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பலிகுடிக்கு நான் யோசிச்சு பார்த்தேன், பலிக்கு பழி இல்லை, அவன் அது பதிலாக அவன் என்ன பண்ணான்னா அவர்களை பராமரித்த ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். ஸ்தோத்திரம். சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு எதில் பார்த்தோம், மத்தேயு 5:44 பார்த்தோம். அப்படி சொல்லப்பட்டபடியே அவனுடைய சத்துருக்களை, அதாவது எதிரிகளாக செயல்பட்ட, இவன் இன்னும் சொல்ல போனா அவங்கள சத்துருக்களாகவே பார்க்கல அவன். நான் அப்படிதான் நான் சிந்திக்கிறேன் இந்த இடத்துல. எதிரிகளாகவே பார்க்கல அவங்கள, தன் சொந்த சகோதரர்களாகவே அவன் என்ன பண்ணுறான், பாவிக்கிறான். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவன் தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ தேவ ஆவியை பெற்ற மனுஷன் எப்படி இருப்பானா, முதலாவது விசாரிக்கக்கூடியவனாக இருப்பான், எதிரிகளையும் விசாரிக்கக்கூடியவனாக இருப்பான். ரெண்டாவது அவர்களை பராமரிக்கக்கூடிய மனிதனாக இருப்பான். ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தது. என்னுடைய மனைவியுடைய அத்தை, இவங்க காலேஜ் படிக்கும்போது எவ்வளோமா கேட்டால் 10,000மா, 7,000 7,000 கேட்டிருக்காங்க எதுக்கோ ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஏன்னா வேறு யாரும் சொன்னால் அது அவமானம் நினச்ச கூட, நம்ம சொன்னால் பிரச்சனை இல்லை. அப்போ இவர் சொன்னாராம், அந்த கடை பத்திரத்தை எடுத்துகிட்டு அப்பா கடை பத்திரத்தை எடுத்துகிட்டு வா, நான் 7,000 தரேன் அப்படின்னா. ஒரு 7,000க்கு இப்போ 1999 முடித்தாங்க அப்படின்னா 98, 97 நடந்துக்கலாம் இது. ஆனால் இவங்க வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மா வந்தாச்சு. ஆனால் அவங்க அத்தை என்ன பண்ணியிருக்காங்க, அப்பாவுடைய சொந்த அக்கா, அவங்க கணவருக்கு தெரியாமல் இந்த 7,000 கொடுத்துருக்குறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவம் அவங்களுக்கு ஒரு 3 லட்ச ரூபா தேவை அவங்க அத்தைக்கு. உடனே இவங்களுக்கு அவங்க தங்கச்சி மூலமாக ஒரு செய்தி வருது, இது மாதிரி தேவைப்படுது, உங்கள்கிட்ட கேட்குறாங்க. ஏன்ட்ட கேட்டாங்க, ஏம்மா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நீ உங்கள் அத்தைக்கு உங்கள் அத்தை உனக்கு செஞ்சுருக்கலாம், கொடுத்தா கொடுக்காட்டிரு, யோசிச்சு செயல்படு அப்படின்னு நான் சொன்னேன். இவங்க மற்றவங்கள்ட்டையும் இவங்க அத்தை கேட்டுக்கிறாங்க, அவங்களுடைய தம்பி மற்றவங்கள்ட்டலாம். இது நடந்திருக்கும் போது இவன் என்ன பண்ணிட்டான், நான் 1 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்குறேன்னு அனுப்பிச்சாச்சு. ஏன்னா இது அது சொல்லிட்டேன், நீ கொடுத்தேன்னா காந்திகர்கள் எழுதிட்டேன். நான் அதை திருப்பி வராதுன்னு தெரியும், அது வருகிறதோ இல்லையோ வராதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன். கொடுத்தாச்சு. இதுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க கேட்ட செய்தி இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லி கேட்டிருக்கிறாங்க, அவங்க சொந்த தம்பிகிட்ட. அவங்களுடைய மனைவி என்ன சொன்னாலாம், அன்னைக்கு அந்த இடத்த எங்கிட்ட இருந்து இப்படி கம்மியாக எழுதி வாங்கினீங்க இல்லையா, அதை வேணால் இப்போ எங்கிட்ட விற்றுருங்க, நாங்கள் உங்களுக்கு ரூபா தரோம் அப்படின்னாங்களாம். ஹல்லேலூயா. ஆனால் யோசிச்சு பார்த்தேன், என் மனைவி யோசேப்பியாக செயல்பட்டா அப்படின்னு. யோசேப்பி பெண் அப்படின்னா செயல்பட்டாங்க, நான் சந்தோஷப்பட்டேன். ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், ஏன் அந்த இடத்த எங்கள் அப்பா இடத்த வாங்கினீங்களே நீங்கள் கொடுங்கன்னு கேட்டுருக்கலாம். இல்லை, கர்த்தர் அதே மாதிரி, ஏன்னா அவளை எனக்கு தெரிஞ்ச உதாரணமாக சொல்கிறேன், நீங்களும் அதே மாதிரி ஏராளமான காரியங்களை செய்திருக்கலாம். அப்படி செய்தவர்களுக்கு, செய்ய தீர்மானம் எடுக்கிறவர்களுக்கு நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தேவன் நம்ம இருதயத்தை பார்க்குறாரு. சோத்திரம். நம்ம எண்ணங்களை பார்க்குறாரு, நம்ம கிரியைகளை பார்க்குறாரு. கிரியை இல்லாத விசுவாசம் எப்படின்னா, இன்னைக்கு எப்படி வியாக்கியானம் இருக்குன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குது, செத்ததாக இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்கிறான்னா, நீ என்ன செய்யணும், நீ விசுவாசம் வைக்கிற தேவன் மேலே விசுவாசம் வச்சுக்கிட்டு நீ செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடும் அப்படின்னு செய்யணும். ஒரு இன்டர்வியூ போனால் நம்ம இன்டர்வியூ போகணும்.
ஆனால் லஞ்சம் கொடுத்துட்டு இன்டர்வியூ போயிட்டு தேவன் மேலே விசுவாசம் வைக்கக்கூடாது. இது கிரியைமா. இன்னைக்கு இப்படிலாம் நடக்குது. ரைட்டா? வீடை கட்டணுமா, கடன் வாங்கி வீடை கட்டிட்டு தேவன் மீது விசுவாசம் வை, வீடு மேலாக்க வந்துட்டே இருக்குங்க. இது கிரியை. இந்த கிரியையும் விசுவாசக்கும் கிடையாது, நம்ம நற்கிரியைகள் முதலாவது. ரெண்டாவது, இன்டர்வியூ போகாமல் வேலை கிடைக்காது. அப்போ கிரியை. நம்ம இன்டர்வியூ போகிறோம், தேவன் மீது விசுவாசம் வைக்கிறோம், தேவன் நமக்கு அந்த வேலையை கொடுக்குறார். ஹல்லேலூயா. அப்போ நம் கிரியைகளை கண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றவனா முதல்ல என்ன செய்வான்? விசாரிக்கிறவனா இருப்பான் எதிரிகளை. ரெண்டாவது விரோதிகளை ஆதரிக்கிறவனா பராமரிக்கிறவனா இருப்பான். மூன்றாவது விருந்து செய்கிறவனா இருப்பான். சோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரையும் கூப்பிட்டு 43:16 43:16 வாசிங்க ஒருத்தர். இன்னொருத்தர் 33-34 வசனத்தை வாசிங்க. 43. எல்லாம் அட்டிச்சு செய் அப்படின்ட்டான். அடுத்து 33-34 வசனம். அவனுக்கு முன்பாக இல்லை 43 அதிகாரத்தில் 33-34. அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படி அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமா இருந்தார்கள். அது சொல்லிட்டான். அடிச்சு அங்க இருக்க வேண்டியவையெல்லாம் சாப்பாட்டுக்கு அடிச்சு ஆயத்தம் பண்ணிருந்தான். ஹல்லேலூயா. நம்மனே என்ன செய்ய மாதிரி உங்க அண்ணன் தம்பி வந்திருக்காங்க அப்படின்னா வெரைட்டி எல்லா பக்கமே விட்டுறாத அவனை அப்படிமோ. நமக்கு நடக்குது இன்னைக்கு. அதான் காமனாக நடக்குது. நான் அவனை யோசிச்சு பார்த்தேன். இடையில ஒன்று சொல்லிடுறேன். திருமணம் முடிகிற வரைக்கும் அண்ணன் தம்பி கழுத்தை கட்டி பிடிச்சி நடக்கிறான். திருமணம் முடிஞ்சவொடனே 2 பேரும் எந்த அளவு கட்டி பிடிச்சாங்கன்னா அந்த அளவுக்கு தூர போயிடறான். இதை பார்க்குறோம். எதனால? வந்த மனைவியால். மனைவியை குறை சொல்ல, பெண்களை குறை சொல்ல அநேக இடங்களில் நடைபெறுகிறது. என்ன செய்யனா, ஒரு மனிதனை திருமணம் முடித்து போகிறோன்னா அந்த இடத்துல நம் நிமித்தம் பெரிய சமாதானம் உண்டாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சமாதானம் சுத்தமாக நடக்கலை. நான் அன்றைக்கி எப்படி பேசிட்டே போனேன். என் பையன் சொன்னான், பிப்பட் நீங்கள் சொன்னது ரொம்ப சரியாக இருக்குது அப்படின்னா. திடீர்னு ஃபோன் எடுத்த உடனே என்னடா அப்படின்னேன். இங்கே ஸ்டாஃப் நர்ஸ் ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அங்கே நாங்கள் 2 பேர் தான் டாக்டர்ஸ் ஜென்ஸ் போயிருக்கோம். ஒரு நர்ஸை அடிக்கிறதெல்லாம் இருக்காங்க. யாருக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லியிருப்பே இது உண்மைதான் அப்படின்னா. உடனே நானே என் மனைவிட்ட பார்த்து பேசிட்டு நடந்து போகும்போது, ஏமா இந்த உலகமே அழிஞ்சாலும் இது அழியாதான்னு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியுமா? உங்களை குறை சொல்வதுக்கு இல்லை, நம்ம சேலஞ்ச் எடுக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம், பிள்ளை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோமா, நம்ம இடுப்பிலே கட்டிட்டு பிள்ளையை கட்டிட்டு அலையக்கூடாது, அவுத்து விட்டுறணும். நீ என்ன சொல்லணும்? நீங்கள் எடுக்கிற தீர்மானம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுங்க, ஜெபம் பண்ணி கிறிஸ்துக்குள்ளே எடுங்க. அதில் வர்ற நஷ்டம் லாபம் உங்களோட. நம்ம ஆலோசனை கொடுத்து அவங்கள புஷ் பண்ண போய் தான் பிரச்சனையே வந்துடுது. நம்ம சிந்தனை அவங்கள விட நம்ம ஒரு 40-30 வயசாவது அதிகமாக இருக்கும். நம்ம பழங்காலத்து ஐடியாவை சொல்லியிருப்போம். உரலில் போட்டு இடித்து சாப்பிடு, அவன் மிக்சி வாங்கி வச்சுருப்பான். நம்ம சொல்லுவோம், அவளுக்கு சுருன்னு ஏறும். ரெண்டாவது யங்கர் ஜென்ரேஷன், நமக்கு ரத்தமெல்லாம் தளர்ந்து போய் கிடக்கு, அவன் ரத்தம் சூடான ரத்தம் இல்லையா? அப்போ சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய தாய்மார்களாக, சகோதர சகோதரிகளாக நம்ம ஒவ்வொருவரும் தேவனை ஆசீர்வதிக்கணும். இன்றைக்கே ஜெபம் பண்ணிடணும். ஆம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக ஜெபம் பண்ணணும். சோத்திரம். ஹல்லேலூயா. நான் அதனால தான் என் மனைவிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், ஏமா தூர போயிடணும் கல்யாணம் முடிச்சு அப்படிமே. நான் மட்டும் போயிட்டு வருவேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம் பெரும்பாலும். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ சொல்கிறான், he asked them to prepare a big feast. எதை பற்றி இன்னும் சொல்ல போனால் புறஜாதி பெண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கான். ஹல்லேலூயா. சரி, இப்போ யோசேப்போட பேர் என்ன எகிப்தில் கல்யாணம் முடிக்கும் போது? சொல்லுங்கள். அவன் ராஜாவாகும் போது. ஹல்லேலூயா. உனக்கு கிஃப்ட் உண்டுமா? சாப்நாத். பொன்னையா கிடையாது, பெண்ணையா. அவன் மனைவி பேர் சொல்லுங்களேன். ஆள் ஆரம்பிக்குன்னு நினைக்கிறேன்.
ஆஸ்நாத் இல்லையா? அப்போ பாருங்க, புறஜாதி பொம்பளைய கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கான், ஆவி இல்லாத ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கான். அவ அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் வந்து இங்கே விருந்து வைக்கிறாங்க, அவ சிரிச்சுக்கிட்டே அடிச்சு நீ வைப்பா அப்படின்ட்டான். நம்ம என்ன செய்யணும்? அடித்து விரட்டிடணும், வீட்டில் விட்டுறாதுன்றோம். அப்படி இருக்கவே கூடாது. சோத்திரம். யோசேப்பு அந்த காலத்தில் வாழ்ந்தவன், பைபிளை படிக்காதவன் இப்படி வாழ்ந்துருந்தானா, பைபிளை படிக்கிற நம்ம எப்படி இருக்கணும்? இன்னும் அதிகமாக விசாரிக்கணும், இன்னும் அதிகமாக அவங்கள பராமரிக்கணும், இன்னும் அவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. நினச்சி பார்த்துங்க, இல்லை என்னை குழியில் போட்டு சாப்பாடெல்லாம் எத்தனை 2-3 நாள் கிடந்திருக்கலாம். ஒருவேளை கிடந்த சிறைச்சாலையில் போட்டு அடிமையாக கிடந்த, அவன் வீட்டில் பிளேட்டை தானே கழுவி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அவன் பிளேட்டில் எச்சியை தானே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், சிறைச்சாலையில் கஞ்சியும் கூழையும் குடிச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி உங்களுக்கு சாப்பாடான்னு கேட்கல, இல்லை இல்லை என் சகோதரர்கள் வராங்க, அவனுக்கு என்னென்னலாம் இருக்கு எல்லாத்தையும் அடித்து அவனுக்கு என்ன பெரிய விருந்தவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஏன் அப்படின்னா, அவனுக்குள்ள தேவ ஆவியினால் அவனுக்குள்ள ஊட்டப்பட்ட அந்த தேவனுடைய அன்பின் நிமித்தமாக தான் அதை செய்ய முடிகிறது அவனால். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ அவனை சபித்து ஒதுக்குனாங்க அவங்க, அவர்களை ஆசீர்வதித்த யோசேப்பா இருக்கிறான். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே நாங்களும் இந்த யோசேப்பை போல எங்களை யாரெல்லாம் விரோதித்தார்களோ அதை விரோதமாக கூட எண்ணக்கூடாது. நாங்கள் பார்த்தோன்னா இந்த இடத்துல யோசேப்பு விரோதமாக என்னன்னு கூட எங்களால் பார்க்க முடியல. ஆண்டவரே அந்த விரோதம் இல்லாத ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும், விரோதிக்காத இருதயம் எங்களுக்கு கொடுத்துருங்க. அதான் நவமான இருதயம் ஆண்டவரே எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் கரத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல உட்கார்ந்த இடத்துல. ஏன்னா நாம் திருவிருந்துக்குள்ளே போகிறோம். நீங்கள் இந்த நேரத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே ஒருவேளை நான் யாரெல்லாம் மன்னிக்க முடியாமல் இருக்கிறேனோ அவங்களெல்லாம் மன்னிக்க எனக்கு கிருபை தாருங்கன்னு ஒரு விஷயம் உங்கள் கரத்தை. நான் யாருமே உங்களை பார்க்கல, பட் யூ ப்ளீஸ் கன்ஃபஸ் டு லார்ட். ஆண்டவர் சொல்லுங்கள், நான் யாரை மன்னிக்க முடியாமல் நான் கடின இருதயத்தோடு காணப்பட்டனோ, இல்லை தடுமாறி கொண்டு இருந்தனோ, யாரை விசாரிக்க முடியாமல் தடுமாறினோ. ஏன்னா மன்னிக்கலாட்டியே விசாரிக்க முடியாது, மன்னிக்கலாட்டி அவனை பராமரிக்க முடியாது, மன்னிக்கலாட்டி அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு போட முடியாது. பிரியமானவர்களே, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. காரணம் இல்லாமல் நம்ம கோபம் வைத்திருக்கலாம், காரணம் இல்லாமல் பகை வைத்திருக்கலாம். நான் கடைசியில் அந்த அண்ணன் தம்பிக்குள்ள வர சண்டையெல்லாம் பெண்கள் மூலமாக வருதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அநேக இடங்களை காரணம் இல்லாமல் வந்திருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் அதெல்லாம் சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. அதே போல் காரணம் இல்லாமல் நம்ம சில பகைகளை வைத்திருக்கலாம், தேவையில்லாத பகைகளை வைத்திருக்கலாம். ஒருவேளை எனக்கும் என் நண்பனுக்கும் பகை வர சான்ஸே இல்லை, இன்னொரு மனிதனுடைய வார்த்தையால் என் வாழ்க்கையில் பகை வந்திருக்கலாம். அவன் மேலே என்னை பற்றி தவறா யாராவது சொன்னதுனால என் மேலே பகை வந்திருக்கலாம். இல்லை ஆண்டவரே, அப்படிப்பட்ட பகைகள் மாறட்டும். மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கொடுங்கன்னு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? ஏன்னா நம்ம அப்படி பயம் இல்லாமல், அப்படி ஒரு எந்த விதமான ஒரு கூச்சமும் இல்லாமல் நம்ம நேராக போய் அந்த திருவிருந்தில் அந்த அப்பத்தை, தேவனுடைய சரீரமாக இருக்கிற அப்பத்தையும் தேவனுடைய ரத்தமாக இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை எடுத்து புசித்து நம்ம பருகிறோம். நம்ம ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து வந்துட்டோம், புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போகிறேன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்றோம். நோ நோ நோ. பிரியமானவர்களே, இன்னும் நம்ம ஒவ்வொருவரும் மன்னிக்க முடியாதபடியாக மன்னிக்காம நம்ம என்னதான் போய் அந்த திருவிருந்தில் கடந்து போனாலும் அந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது கடினம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். யோசேப்பிடம் காணப்பட்ட அந்த மன்னிக்கிற மாண்பு, அவன் என்னன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலா இருந்தான் பாருங்க. சோத்திரம். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம விரோதிகளா இருக்கும் பொழுதுதான், விரோதியா இருந்த என்னை தான் அவர் என்ன செய்றார்? விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அனுதினமும் விரோதியா இருந்த என்னை தான் அவர் பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். சோத்திரம். விரோதியா இருந்த என்னைய மன்னித்ததுனால தான் இந்த விசாரிப்பு, இந்த பராமரிப்பு நடைபெறுகிறது. அது மட்டுமல்ல, அவர் வரும் பொழுது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திலே, அந்த வெளிப்படுத்த விசேஷம் 19:9 என்று நினைக்கிறேன், அந்த ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திலே என்னை கொண்டு வைத்து என்னை விருந்து சாலைக்குள்ள அழைத்து போய் எனக்கு விருந்து கொடுக்க கூடிய தேவனாக இருக்கிறார். ஒரு விஷயம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல முடியுமா? மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்கப்பான்னு சொல்ல முடியுமா? மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இந்த அருமையான வேளையில ஏவப்பட்ட பெண்கள்ல இருந்து ஒருத்தர், ஆண்கள் இருந்து சுருக்கமா
யாராவது ஜெபம் பண்ணுங்களேன். நேரம் கடந்து போகும். பெண்கள் பக்கம் ஒருத்தர், ஆண்டு பக்கம் ஒருத்தர் மன்னிங்கப்பான்னு சொல்லி. தங்கச்சி ஆனி ஜெபம் பண்ணுங்க. பெண்கள் பக்கம் வந்து, ஆண்கள் பக்கம் வந்து தம்பி சாமுவேல் ஜெபம் பண்ணு. நேசித்து வழிநடத்துகிற பரம் தோப்பனே கத்தாவே சப்ப ஸ்தோத்திரம் கத்தாவே. நாங்கள் ஆண்டவரே சப்ப ஸ்தோத்திரம் கத்தாவே. ஆண்டவரே சப்பா விரோதிகளையும் ஆண்டவரே சப்ப ஸ்தோத்திரம் எங்களுக்கு எதிராக ஆண்டவரே சப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே எந்த பெரிய காரியங்கள் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களை மன்னிக்கக்கூடிய ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின் அன்பு எங்களுக்குள்ளாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே. நாங்கள் விளங்க நீர் உதவி செய்யுங்கப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. ஒருபோதும் விரோதங்களை நாங்கள் மனதிலே வைக்காதபடி கத்தாவே அந்த நேரத்திலே ஆண்டவரே சப்பா அவர்களை மன்னித்து கத்தாவே ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய இன ஜன பந்துக்களாக இருந்தாலும் கத்தாவே சப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே சபையை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சகோதர சிநேகத்திலே நாங்கள் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் நல்ல முறையிலே ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் வாழ நீர் உதவி செய்யுங்கப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே சப்பா ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரே வாழக்கூடிய நாட்கள் குறைவு தகப்பனே கத்தாவே. அந்த நேரத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் விரோதங்கள் வேண்டாப்பா கத்தாவே சப்பா. உம்முடைய அன்பை கத்தாவே சப்பா ஸ்தோத்திரம் எங்களுக்கு ஆண்டவரே தாருங்கப்பா. அதை ஆண்டவரை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் கத்தாவே நாங்கள் மாற கத்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் எங்கள் மத்தியில் எங்கள் இருதயத்தில் யாரிடமாவது கத்தாவே விரோதங்கள் இருந்தால் கத்தாவே இந்த நேரமே ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் மறையத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்தாவே. நீர் ஆண்டவரே எங்கள் இருதயத்தோடு பேசுங்க தோப்பனே. யார் யார் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் வன்மத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் வன்மங்கள் எல்லாம் மாறி கத்தாவே கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படத்தக்கதாய் கத்தாவே நீர் எங்களை மாற்றி தந்தளவே சுவாமி நீர் தாமே பொறுப்படுங்க. முற்றிலுமாய் தாழ்த்துகிறேன். துதியான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். நன்றி இயேசுவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எல்லாரையும் மன்னிக்கவும் தகப்பனே உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கேட்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே காண்கிறது சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது எப்படி? தகப்பனே நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்தால் மற்றவரிடத்தில் நாங்கள் அன்பு கூற மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. நீர் எங்களை மன்னித்தீரே, நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னியிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாரையும் ஒரே இரத்தத்தில் கழுவினீர், ஒரே இரத்தத்தில் மூடி வைத்திருக்கிறீர். நாங்கள் சகோதர சிநேகத்தோடு வாழ, சகோதரி சிநேகத்தோடு வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். குடும்பத்தில் அன்புள்ளவர்களாக இருக்க தகப்பனை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டுள்ள பிள்ளைகளாக நாங்கள் இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனை அடுத்து வருகிற சந்ததிகள் நாங்கள் மாதிரியாக இருக்கவும் உம்முடைய பாதத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களால் கூடாதுதான், உம்முடைய ஆவினால் எல்லாமே கூடுமே தகப்பனே. உம்முடைய ஆவினால் நாங்கள் செய்யவும், உம்முடைய ஆவினால் நாங்கள் பலப்படவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் செயல்படுத்தவும் அவளை காதில் கேட்டு நாங்கள் விட்டுவிடுகிற பிள்ளைகளாக இல்லாமல் தகப்பனே அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செயல்படவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் இருதயங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சாத்தானான் பிடுங்கி விடாதபடி அவைகள் தகப்பனே எங்கள் 100 பலன் தரவும் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் நீர் பெரிய காரியங்களை செய்யும். உன்னை நாம மகிமைப்பட நீர் எடுத்து பயன்படுத்தும். உமக்காய் நிற்க நீர் உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான வேளையில் தேவனுடைய அந்த திருப்பந்திக்குள்ளாக கடந்து போகிறோம். நம்ம எப்பொழுதும் நம்ம அறிவிக்கிறபடியாக ரொம்ப கவனமாக பவுல் சொல்கிறாரு, அபாத்திரமாக இதில் யாரும் கரம் நீட்டி அதை புசித்தோ பருகவோ செய்ய வேண்டாம் அப்படின்னு. தேவனுடைய அன்பை ருசி பார்த்தவர்களாய், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்களாய், பழைய வழிபாடுகள் பழைய சுபாவங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகியவர்களாய், மூழ்கி ஞானஸ்தானம் பெற்ற மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றவங்க மட்டும் அப்படியே எழுந்து நில்லுங்க. மற்றவர்களை அமர்ந்து கொள்ளுங்க. நீங்கள் யாரையாவது உங்கள் நண்பர்கள் உங்களோட வந்திருப்பாங்கன்னா அவங்க எழுந்து நின்றாங்கன்னா அவங்கள்ட்ட விசாரித்து அவர்களை நிற்க வைக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சோத்திரம். அருமையான இரட்சகராகிய தேவன் யோசேப்பு போல தான். ஒரு பாவமும் அறியாத யோசேப்பு அந்த குழியிலே போடப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டான். அதே போல தான் ஆண்டவர் ஒரு பாவமும் இல்லாத நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளில் ஒருவராக தீர்க்கப்பட்டு பாவிகளாகிய நமக்காக அவர் என்ன பண்ணார்னா பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். பிரியமானவர்களே, யோசேப்பு எப்படி அங்கே ஒரு ஸ்கேப் கோட்டாக தான் அந்த யோசேப்பு இருந்தார். பலி கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருந்தார். சோத்திரம். அதே போல தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவமறியாதவர்,
நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார். அந்த அருமையான அந்த அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரத்தை தான் நம்ம புசிக்க போகிறோம். அந்த அடிக்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து சிந்திய அந்த இரத்தத்தை தான் நம்ம பருக போகிறோம். பிரியமானவர்களே, நம்ம கேட்டோம் பல காரியங்கள். நான் ஒரு கேலியாக, ஒரு கிண்டலாக, அப்படியே தமாசாக பேசியிருந்தாலும் அதற்கு பின்பு அதிகமான காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு மனுஷனை நம்ம சகிக்க முடியாமல் இருக்கிறோம், ஒரு மனுஷியை சகிக்க முடியாமல் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்ம எல்லாருடைய செயல்களையும், எல்லாருடைய பாவங்களையும் அவர் என்ன பண்ணாராம்? அவர் சுமந்து கொண்டு அந்த எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏன் அப்படின்னா அவர் பார்த்தாரு, அந்த மகிமையின் சிங்காசனம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. பிதா அந்த மகிமையின் சிங்காசனத்தை எனக்காக வைத்திருக்கிறார். அந்த சிங்காசனத்தில் நான் அமர்வதற்கு இன்னைக்கு இந்த பாடுகளை நான் சகிக்க வேண்டும் என்று அவர் சகித்தார் இல்லையா? நமக்கு அதேபடிதான் ஆமென் ஸ்தோத்திரம், நம்மையும் ஆண்டவர் அந்த சிங்காசனத்திலே அமர வைப்பதற்காக தான் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த நாட்கள் நம்மளோடு கூட பேசுகிறார். நமக்கு வர்ற பாடுகளை சகித்து, அந்த பாடுகளை ஈவன் பாடுகளாக எண்ணாம அதை மனமோந்து சகித்து பரமனோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்வதற்காக அழைக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவ ஆவியை பெற்ற ஜனங்களாக தான் நம்மளை பார்க்கிறாரு. கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆமென். காலம் கடைசி காலமாக இருக்கிறது. காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது. காலம் கொடிய காலமாக இருக்கிறது என்பதை நன்கு தெரிந்து கொண்டு ஆண்டவராகிய நம்ம மணவாளனுடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த மணவாளனுடைய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அந்த கல்யாண விருந்தில், ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்தில் நான் காணப்பட வேண்டும். நான் எப்படி மணவாட்டியாய் காணப்பட வேண்டும், கரை திரை அற்றவனாய் காணப்பட வேண்டும், பாவம் அற்றவனாய் காணப்பட வேண்டும், பரிசுத்தம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த 2024 வரைக்கும் இல்லாம இருந்திருக்கலாம் பிரியமானவர்களே. இல்ல, இந்த 2025 தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம அப்படி எப்படி மறுரூப மலைக்கு போகும் பொழுது அப்படி மறுரூபமான ஒரு ஆண்டவர், அப்படியாக நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இந்த 2025 நம்மளை வைத்துக் கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நடந்த செயல்கள், இதுவரைக்கும் செய்த காரியங்கள் எல்லாம் இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு நான் திரும்புறேன். I am turning back to you Lord from my own ways. எபிரேயர் 12 சொல்றபடி பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, ஒரு பறவை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது தண்ணியை விட்டு வெளியே வந்த உடனே முதலாவது செய்யறது அப்படி உதறி தள்ளும். அது மேல இருக்க தண்ணியில் அப்படி ரெக்கை அடிக்க பாருங்க. அந்த ரெக்கை அடித்த உடனே அது பறப்பதற்கு இலகுவா மாறிடும். பிரியமானவர்களே, அதே போலதான் இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்குள்ள அனுதினமும் மூழ்கி தான் நம்ம எழுந்திருக்க வேண்டியிருக்கிறது. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல மூழ்கும் பொழுதெல்லாம் நம்ம அப்படி என்ன செய்யணும்? அந்த பாவங்களை உதறி தள்ளி விட்டு நம்ம அப்படி பறப்பதற்கு லகுவாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். மணவாளன் வரும் பொழுது மறுரூபமாக்கப்பட்டு பறப்பதற்கு லகுவாக வைத்துக் கொள்வோம். அப்படி ஒப்பு கொடுப்போமா? முத்துப்பதரும் தம்பி கிருபா முன்னாடி வந்துருங்க. கோயர் ஒரு பாட்டை பாடும் பொழுது நீங்க வந்து வரிசையாக வந்து அதை அந்த சரீரத்திற்கு சமமான அப்பத்தையும் இரத்தத்திற்கு சமமான திராட்சை ரசத்தையும் கையில் எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து அதை புசித்து பருகுவோம். கர்த்தாவும்
நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே உங்களுக்காக எனக்காக கதறி அழுதிய தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்கட்டும். இசையும் துணிக்கின்றதே. இன்னும் மனம் நீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஜீவன் தந்தீரன்றோ என்னையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம் தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும் ஏற்று என்றும் நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே அன்பை எண்ணீடும் வேலை கண்கள் கலங்கிடுதே கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே கல்வாரி அன்பை கல்வாரி எல்லாம் உணர்ந்தவர்களாய் கல்வாரியிலே தேவன் பாராட்டிய அந்த அன்பு மேலானதல்லவா கலங்கிடுதே கர்த்தாவும்
பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. மீண்டும் ஒரு முறை கல்வாரி அன்பு, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எங்கள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஒரு விஷயம் அப்படி இருதயத்துல குற்றமே இல்லாத ஒரு மனுஷனாகி ஆண்டவர் குற்றப்படுத்தும் பொழுது எவ்வளவு பாரமா இருந்திருக்கும். அந்த இடத்துல எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் குற்றம் படுத்தப்பட்ட இடத்துல உங்களை என்னை நிறுத்தி பாருங்க. நீங்க ஒவ்வொருவரும் உங்களை நிறுத்தி பாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து தவறே செய்திருந்தா கூட ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஆலோசனையா அந்த தவறை அந்த சுட்டி காட்டினா கூட கோபம் வந்தது இல்லையா, வெறுப்பு வந்துடுது இல்லை, கசப்பு வந்துடுது இல்லை, பாரம் வந்துடுது இல்லை. இல்லை பிரியமானவர்களே, குற்றமே அறியாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, குற்றம் அறியாத அந்த தேவ ஆட்டுக்குட்டி, அது மட்டுமல்ல எருசலேம் வீதிகள் அந்த சிலுவையை சுமப்பதற்கு இயேசு பாத்திரரா? இல்லை பிரியமானவர்களே, நம்ம பார்த்திருப்போம் அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல அந்த ரோம வீரன் அவரு அந்த ஷூ போட்ட காலால உதைக்கிறத பார்த்திருப்போம். அவர் தலையை மூடிட்டு குட்டுனாங்களாம். நீ ஞான திருஷ்டிக்காரன் தானே, யாருன்னு சொல்லுன்னு. ஆண்டவருக்கு தெரியாதா? பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருதயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்க இருதயத்தை அறிந்து பதில் சொன்ன தேவன். பிரியமானவர்களே, எவ்வளவு உதாசீனமா கேவலமா நடத்துறாங்க அவரை. ஏன் அந்த கேவலம், ஏன் அந்த அவமானம், ஏன் அந்த அந்தகாரம், ஏன் அந்த பாடுகள்? ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுதும், குற்றப்படுத்தப்படும் பொழுதும், அவமானப்படுத்தப்படும் பொழுதும் உங்களையும் என்னையும் நினைவு கூர்ந்ததால தான் அவர் உங்களையும் என்னையும் நினைவு கூர்ந்த தேவன். என் மகள், என் மகன் அடிக்கப்பட்டு போய்விடக்கூடாதே. அவங்களுக்கு பதிலா என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய அன்பு, அவமானத்திற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய அன்பு, நிந்தைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய அன்பு, பரிகாசத்திற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய அன்பு, அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய அன்பு, மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய அன்பு, ஒரு விசை கண்களுக்கு முன்பாக சிலுவையை சுமந்தபடியாய் தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்ற ஆண்டவருடைய அந்த அன்பு ஒரு விசை நம் கண்களுக்கு முன்பாக கடந்து வரட்டும். பிரியமானவர்களே, எத்தனை முறை இந்த சரீரத்தை புசிக்கும் பொழுது அப்படி சாதாரணமா எடுத்து நம்ம புசித்து விடுறோம். இல்ல இல்ல இல்ல, இது உங்களை குற்றப்படுத்துவதற்காக சொல்ல. ஒரு விசை கையில இருக்கிற சரீரத்தை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய சரீரம் இப்படி இருந்திருக்க வேண்டும் ஆண்டவரே, விட்டு கொடுக்கல, என்னைய விட்டு கொடுக்கலப்பா. என்னுடைய ரத்தம் அப்படி இருந்திருக்கணும், ஆனா நீங்க விட்டு கொடுக்கல. ஏன்னா என்னை விலையேறப்பட்டவனா பார்த்தீங்க, என்னை பொக்கிஷமா பார்த்தீங்க ஆண்டவரே. என்னை மீட்க வேண்டும் என்பது உங்க திட்டமா இருந்தது ஆண்டவரே. அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன், சரண்டர் பண்ற ஆண்டவரே. ஒரு விஷயம் சொல்லுங்க ஆண்டவரே, இந்த 25வது வருடத்துல நான் ஒரு புதிய மனுஷனாக நான் ஜீவிக்க எனக்கு கிருபை தாருங்க. ஒருவேளை நான் 24 வரைக்கும் ஏதோ நான் இருந்திருக்கலாம். இல்ல, I want to live like Christ. உங்களுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய மனிதனாக, ஏன்னா தேவனாகி உம்மால தான் வாழ முடியும் நான் நினைச்சிருந்திருக்கலாம். யோசேப்பு என்கிற மனுஷன் உம்மை போலவே வாழ்ந்தான் ஆண்டவரே. I want to live like him. I want to live like you teach, what you teach. நீங்க சொன்னதுபடியே நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி எல்லாரும் புசிக்கலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எல்லாரும் புசிக்கலாம். அப்படியே
அப்பத்தை புசித்த ஒவ்வொருவரும், ஆண்டவரே இந்த ரத்தம் எனக்கு புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்துக்குள்ள தான் அழைத்துட்டு வருது, அதை விட மேலா இந்த ரசம் செய்த இந்த ரத்தம் செய்த காரியம் பாவி என்கிற என்னை கழுவி பரிசுத்தனாக்கியது ஆண்டவரே. பாவி என்கிற என்னை கழுவி என்னை நீதிமான ஆக்கியது ஆண்டவரே. நீதிமான் பனையை போல செழிப்பான்னு சொல்லியிருக்குது ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிறது அல்லவா? தகப்பனே, இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை வாசிக்கிறவனும் அதை கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. புத்தகமே இல்லாத காலத்தில் வாழ்ந்த யோசேப்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியே நடந்தான் அல்லவா? நான் இந்த புத்தகத்தை வாசித்து அனுதினம் வாசித்து தியானித்து செய்திகளை கேட்கிற நான் இன்னைக்கு ஒருவேளை என் வாழ்க்கையில இன்னைக்கு வரை கடந்து வந்த பாவ காரியம் கழுவப்பட்டு ஆண்டவரே, நான் பலவீனமானவனா இருக்கேன். ஒருவேளை நான் மொபைல்ல பலவீனமானவனா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பாவத்துல பலவீனமானவனா இருக்கலாம். அதை ஜெயிக்க முடியாம இன்னும் எவ்வளவோ காரியங்கள், கோபம், என்னுடைய சிந்தனைகள், தவறான சிந்தனைகள். ஆண்டவரே நான் ஒப்புக்கொடுக்கிறேன், நான் ஒப்புக்கொள்றேன், நான் பாவிங்கிற ஒப்புக்கொள்றேன். ஏன்னா எவன் பாவி என்று நான் செய்ய பாவி என்று தன்னை ஒத்துக்கொள்கிறானோ அவன் என்னன்னா இரக்கம் பெறுகிறான், மன்னிப்படைந்து இரக்கம் பெறுகிறான், வாழ்வடைகிறான். பிரியமானவர்களே, Lord, you call me to live. வாழ்வு பெற்றவனாக ஜீவனுடையவனாக வாழ என்னை அழைத்திருக்கிறீங்க. இந்த இரத்தமானது இன்னைக்கு தேதி வரைக்கும், இந்த நிமிஷம் வரை, இந்த செகண்ட் வர, மைக்ரோ செகண்ட் வர என் வாழ்க்கையில, என் சிந்தனையில, என் கண்கள் மூலமாக, வார்த்தை மூலமாக, சிந்தனை மூலமாக, செயல்கள் மூலமாக கடந்து வந்த பாவங்களை கழுவினை சுத்தமாக்கட்டும்னு சொல்லி எல்லாரும் இந்த தேவனுடைய இரத்தத்திற்கு சமமான திராட்சை ரசத்தை பருகலாம். சோத்திரம் சோத்திரம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவே, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி. எல்லாம் உற்சாகமா சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. அன்பு கூறுவே ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயின்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரை பார்த்து. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே, என்னையும் கண்டீரே நன்றி ஐயா. என்னையும் கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு
எபினேசரே பாவம் செய்யாம உதவுனீங்கல்ல, இதுவரை பரிசுத்தமா இருக்க உதவுனீங்கல்ல, சொல்லுங்களேன். உற்சாகமா கரத்தை தட்டி இன்னும் உற்சாகமா சத்தம் உயர்த்தி பாடுங்களேன். இன்னும் அதிகமா முழு பலத்தோடு அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாக ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாக உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ஆராதனை. யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பான்னு சொல்லுவோமா? யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே. பாவம் என்ற வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தீங்களப்பான்னு சொல்லுவோமா? யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா, சுகம் தந்தீரே, நன்றி ஐயா. பாவத்திலிருந்து சுகம் தந்தீங்களப்பா, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இனிமேல் பரிசுத்த நன்றி ஒரு பேர் எழுதப்படும் ஆண்டவரே. பாவம் நீங்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, அப்பா கரை திரை அற்றவர்களாய் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை. Thank you Lord. ஆண்டவரே பிரசன்னத்துக்கு வேண்டி ஒவ்வொரு பிள்ளையும் நிரப்புவீராக ஆண்டவரே. மீண்டும் ஒரு முறை அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு உம்மை சேவிக்க, முழு பலத்தோடு உம்மிடமும் அன்பு செலுத்த, சகோதரர்களிடம் அன்பு செலுத்த. ஆண்டவரே, யெகோவா ராஃபா, என் பாவத்தை எல்லாம் பாவ நோயை நீக்கிய தேவன், பாவம் என்கிற காரியம் வாழ்க்கையிலுமே கடந்து வராதபடிக்கு தேவ ஆவியானவர் எப்பொழுதும் எனக்குள்ளாக இருந்து நீர் கிரியை செய்யும்படியா எனக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லவங்களாம் கைதட்டி 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 அப்படி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வதற்கு நன்றி. இன்னும் என்னுடைய வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தன் என்று எழுதப்படுவதற்கு ஆவியானவர் உதவி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. புதுபலத்தோடு முது பிள்ளைகளை நடத்துவீராக. கிருபைக்குள் மறைத்துக்குள்ள வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். விசேஷமாக அந்த நேரத்தில் தம்பி வினோத்தோட குடும்பத்திற்காக செபிக்கிறோம். ஆண்டவர் அந்த சகோதரியை இழந்திருக்கிற அந்த குடும்பத்தில், ஆண்டவர் சொந்த சகோதரியை இழந்திருக்கிற அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் ஆளுகை செய்து நடத்துவதாக. கிருபைக்குள் மறைத்து அநேகருக்கு வியாதிகள் இதெல்லாம் அந்த வெதர் சேஞ்சினால் இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, உமது ரத்தத்தை பூசுகிறோம் ஆண்டவரே. தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து சுகமாக இருந்து யெகோவா ராஃபா என்கிற நாமமுடையவர் பிள்ளைகளை சுகத்தோடு நடத்துவீராக. கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செய்யும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இன்று இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாழை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அந்யோன்யமும் நாம் ஒவ்வொரு கூட சபையோரும் கூட சகல பரிசுத்தவான்களோட தேவனுடைய வருகை வரை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.